இந்த வீடியோட வென்யூ ஸ்பான்சர் நம்ம எம்ஐஎஸ் கிரியேட்டிவ் ஸ்பேஸ். இவங்க சென்னை சாலிகிராமம்ல அமைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான பாட்காஸ்ட் ஷூட், இன்டர்வியூஸ், போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸ் இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஜென்சி கொண்டாடும் திரை காவியம்னு சொல்லக்கூடிய டியூட் படத்தோட டிஸ்கஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு பாரஞ்சித்தோ மாரி செல்வராஜ் மாதிரி படத்தை வந்து ஒரு ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு படமாக எடுத்தது. நாளை பின்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்டாட்டி திடீர்னு ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து எனக்கு இன்னொருத்தர் பிடிச்சிருக்குங்க, அவர் கூட போகிற வரைக்கும் என் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கை என்னடா ஆகும்? என்ன கட்டிக்கிற பொண்ணு நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு இஷ்யூ சொல்லிட்டு போயிடுவாளோ? அந்த படத்தை ஆதரிக்கணும்னா கேட்டால் இல்லை. ஒரு பொண்ணை இந்த விஷயம் பண்ணா அந்த பொண்ணை என்னன்னு சொல்லி திட்டுவாங்க இந்த சமூகம். பெண்ணு பண்ணாலும் ஆம்பளை பண்ணாலும் தப்பு தப்பு தான். தாத்தா 2 பொண்டாட்டி வச்சிருக்கலாம், இப்போ என்னால் 2 பொண்டாட்டி வச்சிருக்க முடியாது. செருப்பால் அடிப்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம முஸ்லீம்ஸை பற்றியோ இப்போ கிறிஸ்டின் பண்ண கல்யாணத்தை பற்றி பேசியிருந்தா நம்ம இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டோம். தாலின்றது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அவங்களோட மத நம்பிக்கையில கை வைக்க முடியாதுன்ற. அப்போ நாளைக்கு இந்த படம் பார்த்துட்டு நாளைக்கு நீ தாலி மட்டும் கட்டிட்டு அவங்க கூட ஒரு வாரம் வாழ்ந்துரு, நான் 7ஆவது நாள் வந்து நான் கூப்பிட்டு போயிடுறேன்னா இங்கே அந்த பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் இங்கே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இது வந்து ஒரு பெரியாரிய கருத்துக்களில் பேசுகிற படம். நீ பெரியாரிய கருத்துக்கள் பெரியார் என்ன பண்ணார்? பெண்களை தான் பார்த்தாரு. இந்த படத்தில் எவ்வளோ பாசிட்டிவான கருத்துக்கள் இருக்குது, பெரியாரோட கருத்துக்கள் இருக்குது. இப்போ இவ்வளோ காலமாக நம்ம பாட்டம் போட்டு இவன் எல்லாமே 2ஆம் கல்யாணம் பண்ணுறது, பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க, பொண்டாட்டி பிடிக்கல விட்டு போயிடுறது, இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான், அவன் வேற ஒரு பொண்ணுட்டு போகிறான், அவன் பேர் பொறுக்கி. இப்போ அதை மாற்றி பெண்கள் பண்ணுறாங்க. ஒரு பொண்ணுக்கு அவளோட பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளோட அப்பாக்கோ அண்ணனுக்கோ உறவினருக்கோ உற்றாருக்கோ நண்பருக்கோ யாருக்குமே இல்லை, அவளுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. பேசுறாங்க மோஸ்ட்லி. கல்யாணம் பண்ணிட்டா பொண்ணு விட்டு போயிரு, அது வந்து பெண் சுதந்திரம். இப்போ என்ன போச்சுன்னா ஆம்பளை பண்ணும்போது பொறுக்கித்தனமோ புறமுகத்தனமா இருந்தது, பெண்கள் பண்ணும்போது அவங்க உரிமைங்க, அவங்க வந்து லவ் பண்றாங்க, இஷ்டம் போல இருப்பாங்க, கல்யாணம் பண்றாங்க, இஷ்டம் போல இருப்பாங்க. இந்த கருத்து இல்லாத அந்த படத்தை எடுத்திருந்தா இது வந்து ஒரு இன்னொரு இருட்டுகரையில் முரட்டு குத்து படமாக இருக்கும். கன்ஃபார்மாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். ஒரு படத்தில் தோணுச்சு, எதுக்கு பிரதீப் இவ்வளோ நல்லவனா இருக்கணும், நம்மளோட ரியல் லைஃப்ல அது நடக்காது. இது பிரதீப் பண்ணலன்னா இது லிட்டரலி ஃப்ளாப் ஆயிருக்கும். இந்த நெகட்டிவான விஷயங்கள் இந்த சமூகத்தை எவ்வளோ சீக்கிரமாக இம்பாக்ட் பண்ணுதுன்னு. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ரேப் பண்ணாங்கன்னா இங்கே நம்ம அப்பா காலத்தில் யாரையும் பிடிச்சி இழுத்து ரேப் பண்ணலை. பொண்ணுங்களை பயங்கரமாக பாதிக்கும். எஸ்பெஷலி தமிழ் சினிமா தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த கல்யாணம் நடக்காமல் இவன் வேற ஒன்று பண்ணி அந்த பொண்ணு சேர்த்து வைக்கிறான். அது மாதிரி 100கணக்கான படம் நிறைய லாங்குவேஜ் வந்துச்சு. ஸோ அவன் வேற என்ன பண்ணுவான்? சிம்புவை சிம்பத்தி பண்ணதை விட த்ரிஷா கேரக்டர் திட்டுவாங்க சினிமா. பயத்தில் திட்டுறாங்களா, இல்லை கோவத்தில் திட்டுறாங்களா, இல்லை பொறாமையில் திட்டுறாங்களா? இன்னைக்கு நம்ம இந்த ரவுண்ட் டேபிளில் தீபாவளி வின்னர், ஜென்சி கொண்டாடும் திரை காவியம்னு சொல்லக்கூடிய டியூட் படத்தோட டிஸ்கஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தில் என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு, என்னெல்லாம் ஒர்க் ஆகலை, சமுதாயத்துக்கான படமாக இது, இல்லை சமுதாயம் இந்த படத்தெலாம் பார்க்கவே கூடாதுங்கிறீங்களா, அந்த மாதிரி நிறைய பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ஜென்சி கேண்டிடேட் கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட விஜயன் ப்ரோ இருக்காரு, உங்ககிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன நச்சுன்னு நறுக்குன்னு, இது பாசிட்டிவாக இருந்துச்சு, இது நெகட்டிவாக எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள் 2 பாயிண்ட். படம் பார்த்ததுக்கப்புறம் கீர்த்தீஸ்வரன் பேசின ஒரு சக்ஸஸ் மீட்டில் அவருக்கு ஒன்று பேசியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நிறைய பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரியவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதுதான் நாங்கள் படத்தில் காமிச்சிருக்கோம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் படத்தோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறதே புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு 2 நாளாக அபூர்வ ராகங்கள்லேருந்து ஒரு கிளைமேக்ஸ் சீன் ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது அப்பா வந்து ஹீரோவோட அம்மாவை லவ் பண்ணுறது, அப்படியே மாற்றி லவ் பண்ணுறதுன்றது. ஸோ 50 வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து நம்ம புரட்சின்னு சொல்லி கேபி சாரை வந்து நம்ம புரட்சி இயக்குனர்னு சொல்லி அவரை நமக்கு கொண்டாடுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ இது சொல்லும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு பாரஞ்சித்தோ மாரி செல்வராஜ் மாதிரி படத்தை வந்து ஒரு ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜென்சி கிட்ஸுக்கான தேவையான இந்த இன்ஸ்டா ரீல் மாதிரியான விஷயங்கள், சாயோட பாட்டு, அதெல்லாம் வச்சுட்டு இருக்குது. டபுள் மீனிங்லாம் இருக்குது. அது நெகட்டிவ் சைடு சொல்லணுன்னா டபுள் மீனிங் டைலாக்ஸ் அதெல்லாம் சொல்லலாம். பட் ஒரு பகுத்தறிவான ஒரு விஷயத்தை வந்து ஜென்சி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்த படம் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபோட என்கேஜ்மெண்ட், காமெடி எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. எங்கேயுமே கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஒரு போரிங் லாகிங் எதுவுமே இல்லை. எனக்கு அந்த பகுத்தறிவு மெசேஜ் ஒன்றுமே தேவையில்லை எனக்கு. சரியா, அதை தாண்டி படம் எனக்கு என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா அப்படின்னா ஒர்த், அவ்வளோதான். ஸோ
இந்த மெசேஜ் சொல்கிறேன், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறேன், அந்த எந்த கண்ட்ராவையும் இல்லாமல் அது மெசேஜ் சொல்லியிருக்காரு. அது நேம் சேக்குக்கு சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதில் இது ஆழமாக சொல்லலை, அவ்வளோதான். கடைசியாக இவர் சொன்ன மாதிரி யாரோ ஒரு பெரியவர் சொன்னார், அந்த பெரியவர் பேர் சொன்னால் நல்லா இருந்திருக்கும். அந்த பெரியவரில் நேம் சேக்குக்கு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பட் படம் இட்ஸ் அ ட்ரெண்ட், அவ்வளோதான். படத்தை படமாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதில் போயிட்டு ஜென்சி கிட்ஸ்க்கு பிடிக்கல, 80s கிட்ஸ்க்கு பிடிக்கல அப்படிங்கிறது அதுவே இல்லை, எனக்கு அர்த்தமே இல்லை. அது மாதிரி இந்த பைரவி படத்தோட சீன் சொன்னாங்க, சூப்பரு. அதே தான் வந்து ஆண் பாவத்தில் ஒரு சீன் சொல்லியிருப்பார், எங்கள் அம்மாவை நீ கட்டிக்கும் போது உங்கள் அம்மாவை நான் கட்டிக்கூடாதா அப்படின்னு பாண்டியராஜ் சொல்லியிருப்பார். அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு படம், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த பிரதீப்போட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பிரதீப்போட கேரக்டர் வந்து ரொம்ப விக்ரமன் படம் நல்லவர் மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். விக்ரமன் படத்தில் என்ன நடக்கும், அவர் லவ் பண்ணுவார், அவர் லவ் பண்ணுற ஆள் வேற ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, இவர் சேர்த்து வைப்பார். அதே தான் இதில் நடக்குது. ஓகே, என்னென்னா கூடவே இருந்து சேர்த்து வைக்கிறது, அவ்வளோதான். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கதை திரைக்கதையை பேர் போட்டுட்டு ப்ரொடியூசர் பேர் போட்டுட்டு ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் இல்லைன்னா அது பூவே உனக்காக கிளைமேக்ஸு. அந்த சீன் வச்சதுனால தான் அந்த இது வந்து ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸாக வந்துருச்சு. ஸோ அவர் சொன்னார், கருத்து ரீதியாக வந்து எனக்கு நிறையா ஒப்பீனியன் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அவர் படத்தை படமாக பாருங்கடா, ஏன்டா வந்து படத்தில் போய் கருத்து பார்க்குறீங்கன்னு சொன்னார். உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த படத்துக்கு? கிட்டத்தட்ட அவர் ஒப்பீனியன் என் ஒப்பீனியன் ஒன்று தான். அதாவது சினிமா நான் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த படத்தை பார்த்தேன். படம் வந்தப்போ எனக்கு இந்த மாதிரி படங்கள் வரும்போது ஃபேமிலியோடு போய் பார்ப்பேன். தலைவன் தலைவி இந்த மாதிரி சில படங்கள் மட்டும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்ப்போம். சில படங்கள் வந்து நம்ம சினிமா ஃபீல்டில் இருக்கிறனால கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு படங்கள் பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த படத்துக்கு நான் ஃபேமிலியோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த படம் வந்து அன்றைக்கி நான் பார்க்க முடியல. ஆனால் வந்த உடனே அந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஃபேமிலி போய் பார்க்க முடியாத படம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2ஆம் நாள் 3 நாளும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா எனக்கே என்ன தோணுச்சுன்னா, சரி இதை ஃபேமிலி கூப்பிட்டு போவானா அந்த படத்துக்கு, முதல்ல நம்ம போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு தீபாவளியுமே போயிடுச்சு. நான் நேற்று தான் ஆக்சுவலாக பார்த்தேன் படத்தை. எல்லாருமே இந்த படத்தை பிடிக்கலன்னு சொன்னாங்க. எல்லாமே நான் போகவே மாட்டேன், அந்த படம் பிடிக்கவே இல்லை. யாரும் சொன்னா, ஜென்சி கிட்ஸ்ன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த டைப் ஆஃப் பசங்களே சொன்னானுங்க. அவனுங்களுக்கு என்ன இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவனுங்க ஆதரிக்கிற பசங்க, அவனுங்களுக்கே ஒரு பயம் உண்டாக்க ஆரம்பிச்சு இந்த படம். இது பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னா, இது வந்து பழைய ஆட்கள் வந்து இதில் இருக்கிற கோளாறை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து சொசைட்டியை கெடுத்துரும், சொசைட்டி வந்து வேறு மாதிரி ஒன்று கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது யாருக்கு பயத்தை அதிகமாக கொடுக்குதுன்னா, இந்த 2Kக்கும் ஜென்ஸுக்கும் பயத்தை கொடுக்குது. அவன் அப்போது இப்போ நாம் பார்க்கணும் என்ன பார்க்குறோன்னா, இப்படி இந்த யங்ஸ்டர்ஸ் விட்டு கொடுத்துட்டான்னு நம்ம பார்க்குறோம்ல, அவன் எந்த இடத்துலேருந்து பார்க்குறான், அவன் புருஷ இடத்துலேருந்து பார்க்குறான். நம்ம கட்டிக்கிற ஒய்ஃபு நாளைக்கு நம்மக்கிட்ட வர ஒய்ஃபு இந்த மாதிரி ஆகிட்டானா. அப்படி இப்போது நான் கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு குழந்தையோடு இருக்குது, நான் என் ஒய்ஃபோடு போகக்கூடாதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. நான் என்ன நினச்சிட்டேன், எதிரில் இருக்கிறவனும் அவனுக்கு ஆதரவாக அந்த படம் இருக்குன்னு பார்த்தா அவனும் அதுக்கு தான் பயப்படுறான். என்ன கட்டிக்கிற பொண்ணு நாளைக்கு வந்து இதே மாதிரி ஒரு இஷ்யூ சொல்லிட்டு போயிடுவாளோ, அவனே ஆதரிக்க மாட்டான். யாரெல்லாம் பிடிக்கல பயந்தான்னு சொல்கிறாங்களோ, இந்த சூரிய வம்சத்தில் வர மாதிரி தனியாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போய் க்ரௌடில் நின்று ஓடி வருது இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மக்கள் யாரெல்லாம் நல்லா இல்லைன்னாங்களோ அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டானுங்க. நான் நேற்று பார்க்க போகிறேன்னு ஒருத்தர் கூப்பிட்றேன், ஆனால் நான் நேற்று தான் பார்த்தேன். இல்லை நீ பார்க்க மாட்டேன்னு சொன்ன படத்தை, இல்லை எப்படி நல்லா இல்லைன்னு நான் பார்க்கலான்னு போனேன், எது மோசமாக சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு போனேன்னு. இந்த படத்தை அடிக்கிறங்கிற பேர்லேயே இந்த படத்தை வளர்த்து விட்டு இதை ஒரு ரொம்ப ஹிட் பண்ணிட்டானுங்க. ஸோ எனக்கு படமாகவும் அது நான் போய் பார்க்க போனது, அது ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது, இது அந்த எனக்கு பிரதிபரங்கனோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பண்ணுற படங்களில் அவர் மற்ற டேரக்டர் கூட நடித்தாலுமே அவரோட இன்புட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ரைட்டிங்கில். அவர் ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாடர்ன் சினிமாவை ரசிக்கிற ஒரு தமிழில் இருக்கிற மாடர்ன் சினிமாவை கரெக்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஆக்டர் கம் ரைட்டர் டேரக்டர் யாருன்னா என்னை பொறுத்த பிரதிபரங்கன். அதுதான் பெரிய டேரக்டர்ஸ் யார் இருந்தாலுமே இந்த யங்ஸ்டர்ஸை அப்ரோச் பண்ணுற நடிப்பும் திறமையும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெசன்ஸும் அவருக்கு இருக்குது. அதை நான் பார்க்க போனால் அது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிடுது. நான் பார்த்துட்டு ஸ்டேட்டஸில் போடுறது படம் நல்லா தானடா இருக்குது அப்படின்னு போட்டேன். அதுக்கெல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. பிரதீப் அவரோட படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, லவ் டுடேலேருந்தே ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய ட்ரைலர் தான் வந்து என்னை பார்க்க வச்சிச்சு. லவ் டுடே அந்த டைம் தான். ஏன்னா என்னோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டோரிஸை ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தர் க்ரைம் பிடிக்கும், ஒருத்தர் கமர்ஷியல் பிடிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதை மீறி அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் அப்படிங்கும் போது தான் நம்ம வந்து இதை போய் பார்க்கறதுக்கு போனோம். சரி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு. மிக்ஸ்டு ரிவ்யூ எப்போ வந்துச்சோ, ஒரு தரப்பு மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு தரப்பு மக்கள் இன்னும் இதெல்லாம் ஒரு படமானு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குல்ல, சரி அதை நம்ம நேர்லேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் தேட்டருக்கு போய் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன். பட் போக 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 ஆக்சுவலி படம் நல்லா இருந்தது. அந்த வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், லைக் என்னென்னா புதுசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ஒரு விஷயம் இல்லை. பட் ஆனால்
நமக்கு அந்த ஓவரால் எல்லாமே சேர்ந்து அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதில் சில காமெடிஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸ் நல்லாவே ரியாக்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் மிக்ஸ்டாக இருந்தது. ஸோ அது பார்த்தப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தரப்பு மக்களுக்கு அது பிடிக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஜென்ரேஷன் சில பேர், அது ஜென்ரேஷன் சொல்ல முடியல, இன்னும் சொல்ல போனால் பெரியவங்களும் ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு சிறப்பு அப்படியே பார்த்துட்டு நல்லா எனக்கே ஒரு ஃபீல் என்ன வந்துச்சுன்னா, நல்லா தானே இருக்குது, ஓகேவாக தானே இருக்குது, அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் இல்லை, இதோட இவ்வளோ படங்கள் வந்துச்சு அப்படின்னு தான் நான் வெளில வரேன். அப்படி இன்னொரு கமெண்ட் பாஸ் ஆகுது, என்னடா படம்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறான். ஸோ உள்ளே இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, வெளில வந்தால் ஒருத்தர் இப்படி ரியாக்ட் பண்ணுறான். ஸோ மிக்ஸ்டாக தான் இருந்தது. பட் ஓவரால் குட் ஃபார் மீ. ராம் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு செட்டர் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து படம் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க, இந்த ஜென்ரேஷன் ஃபிலிம் மேக்கிங்கும் பிரதீப் ரங்கநாதன் மேலே இருக்கிற ஒரு டார்கெட்டட் ஹேட்னாலே அது பேசுகிறாங்களா? உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு? அண்ட் ஏன் அந்த குற்றச்சாட்டுலாம் ஏன் வருது தலைவர் சொன்ன மாதிரி? ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படத்தில் என்ன ஒர்க் ஆச்சு பாசிட்டிவ்லன்னு சொல்லணும்னா, ஒரு தீபாவளி இது ஒரு செலிப்ரேஷனுக்கு வர படம். ஸோ ஆப்வியஸ்லி செலிப்ரேஷன் வரும்போது கலர்ஃபுல்லாக ஒரு என்டர்டெய்னிங்காக படம் பார்க்கணுன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. ஆப்வியஸ்லி இந்த படம் இவ்வளோ மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லையுமே வந்துட்டு ஒரு டயர் ஒன் ஆக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸும் தாண்டி நல்லா ஓடுறதுக்கு காரணம் வந்து இதோட இந்த ஃபன் ஃபீலிங்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் பேட்டர்ன் தான். படத்தோட பிளாட்டு அது என்ன சொல்லுது அதெல்லாம் தாண்டி ஒரு 2-2.5 மணி நேரம் படம் பார்க்க வரதுக்கு மேக்ஸிமமான ரீசன் என்னென்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது தான். அது இந்த படம் பண்ணிச்சு. ஸோ இதில் உள்ள கருத்தியல் ரீதியாக எனக்கு எங்கே பிரச்சனை வர ஆரம்பிச்சதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே எனக்கு இந்த படம் நல்லா ஜாலியாக போச்சு. எந்த விதமான எனக்கு டபுள் மீனிங் டயலாக் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இது புதுசு இல்லை. டைரக்ட் டயலாக்ஸுமே நம்ம வந்து நிறையா பார்த்துருக்கோம். ஆப்வியஸ்லி இந்த டபுள் மீனிங் டயலாக்ன்றது வரும்போது அது எந்த இடத்துல வந்ததுன்னு தான். இப்போ அந்த பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணும் போது அவன் அந்த பார்த்த விதம் அது வந்து இங்கே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தப்பாக தோணியிருக்கும். அண்ட் உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணும் போது நீ அந்த மாதிரி பார்வையில் பார்ப்பியா அப்படின்னு, அதுதாங்க பிரச்சனை. அதாவது இவன் சொன்ன டபுள் மீனிங் டயலாகோ இல்லை டேரெக்டாக பேசுகிற விதமோ இங்கே பிரச்சனை இல்லை, அது எந்த இடத்துல வந்து இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே சொன்ன மாதிரி ஜென்சி கிட்ஸுக்கான படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய பேர் வந்து என்னோட ஏஜ் இதில் இருக்கிறவங்களுக்கே இந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதில் மேக்ஸிமம் ரீசன் என்னென்னா, அவங்க நிறையா இந்த காரணங்களால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த தாலி ரீசனாக இருக்கலாம், இந்த ஹானர் கில்லிங்காக இருக்கலாம், இதனால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த பேட்டர்னில் வரும்போது அவங்களுக்கு இந்த படம் நான் இவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கேன்டா, அவங்களுக்கு என்னடா தெரிய போகுது அப்படின்றதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் பிரதர் சொன்ன மாதிரி ஜென்சிக்கு அவங்களுக்கு பயம் இருக்குது. என்னடா என்ன நாளை பின்ன நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஏன் பண்ணி திடீர்னு ஃபஸ்ட் நைட்டில் வந்து எனக்கு இன்னொருத்தர் பிடிச்சிருக்குங்க, அவர் கூட போகிற வரைக்கும் என் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கன்னு சொன்னால் என் வாழ்க்கை என்னடா ஆகும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இப்போ எனக்குமே அந்த பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கிறப்போ அது மாறும் போது நடக்காமல் போனால் என்ன ஆகிடும் அப்படின்ற ஒரு இதுதான். இதே படத்தில் இந்த பொண்ணுங்களோட சுதந்திரத்தை பேசின இதே படத்தில் அந்த ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஒரு வில்லன் டைலாகாக சொல்லும் போது அது ஒரு டைலாக் தான். அப்பா இல்லாமல் புள்ள வளர்ந்தா இப்படி தான் வளருவான்னும் போது அந்த இடத்துல அதுவுமே ஒரு பெண்ணை பற்றின ஒரு விஷயம் தான். அங்கேயுமே அது தப்பாக தான் பதியப்பட்டிருக்கு. அந்த எந்த இடத்துலையுமே வந்து அது மாற்றியோ இல்லை வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கிளைமேக்ஸில் தான் அதோட காட்டுவாங்க. ஸோ கருத்தியலாக பார்த்தா கூட எனக்கு இந்த படம் வந்து ஆப்வியஸ்லி அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காகவும் சொல்லலை, அதை ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லாமல் ஜென்சி கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி சொன்னனால எனக்கு செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போட்டோம்னா, இந்த பிரதீப் ரங்கநாதன் இந்த 3வது படம் எனக்கு இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த 3 படத்தோட பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. எப்படின்னா, லவ் டுடேவாக இருக்கட்டும், இது மாதிரி ட்ராகனாக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் ஒரு மாட்டிப்பார், அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியே வரணும், அதை நோக்கி தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே மூவ் ஆச்சோன்ற மாதிரி தான் ஒரு டவுட் இருக்குது. ரெண்டாவது கருத்தியல் ரீதியாகவே இந்த படம் எப்படின்னா ஒரு 70-30 தான் எடுத்துக்க முடியும். இது என்ன தான் அந்த பெரியவர்னு அவர் சக்ஸஸ் மீட்டில் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார்ல, நேமே சொல்லலாம், பெரியாரோட கருத்தியல் ரீதியான விஷயங்களை நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொல்கிறப்போ சார் சொன்ன மாதிரி தான் அந்த ட்ரெயினில் வந்து முட்டி போட்டு இது பண்ணுறது அது ரொம்ப வல்கராக இருந்தது. அந்த சீனே ரொம்ப ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியாத சீனாக தான் இருந்தது. ரெண்டாவது அந்த லிஃப்ட்டில் வந்து வரப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஆக்வர்டான சீனு. ஆமாம், மாவு குடிச்சிட்டு நீங்கள் நான் குடிச்சு அது ரொம்ப தேன் எதுக்கு நக்கத்து, இதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டான சீன். மேபி அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். அதை தவிர்த்து இவங்க டிரைவ் பண்ண வந்த லைனை வந்து ஸ்டார்டிங்லேயே அவர் சொல்லியிருப்பார். ஸோ மேபி எல்லாருமே அந்த இன்ட்ரடக்ஷன் சீன் பார்த்துருக்கலாம். அதுவுமே எனக்கு ஒரு தப்பான சீனாக தான் எனக்கே ப்ரொஜெக்ட் ஆச்சு. ஒரு பொண்ணுக்கு இது பிரதீப் ரங்கநாதன் அது எந்த இடத்துல இது பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு ஜென்சி கிட்ஸுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை போய் ஒரு சாரி கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் தொடர்ந்து போர்ட்ரே பண்ணிட்டுருக்கார். இதை வந்து முன்னாடியே ரியலைஸ் பண்ணல, இது ஒரு ஃபிலிம் தானே, நீ எத்தனை போய் ஈஸியாக உன்னால் சேர்த்துற முடியும் இந்த விஷயங்கள், இது தப்புன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு முற்போக்கான விஷயங்களை சொல்கிறீங்க. அந்த கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ஷூட் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷூட் அந்த ஹீரோனை கை நீட்டு அடிச்சிட்டு சாரி கேட்பா. அது எந்த மாதிரியான மனநிலைமை எனக்கு தெரில. ஸோ
ஒரு பொண்ணை கை நீட்டுறதுக்கே, ஒரு பொண்ணை கை நீட்டி பேசுகிறதுக்கோ, ஒரு பொண்ணை நேச்சராக அப்யூஸ் பண்ணுறதுக்கோ இந்த படம் ஒரு சாதகமான படம். அதை நான் அடிச்சுட்டு சாரி கேட்டுப்பேன், நான் அடிச்சுட்டு இதை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி. மற்றபடி இந்த படத்தில் பேச வந்த அந்த கருத்தியல் ரீதியான விஷயங்கள் அது எல்லாமே ஏற்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். இந்த படத்தோட அந்த ஒன்லைன் ஸ்டோரியை ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லி டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அந்த அவர் போயிட்டு அந்த பொண்ணு அவங்களோட எக்ஸுக்கிட்ட பேசுவார்ல, அப்பயே சொல்லியிருப்பார், பொண்ணுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் என்ன ரீசன் அப்படின்றத முன்னாடியே சொல்லிவிடுவார். உனக்கு பிடிக்கல அவ்வளோதான ரீசன் அது சொல்லிட்டு தான் கிளைமேக்ஸில் அந்த சீனை வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணோட தாலியை பார்க்காதீங்க, தாலிக்கு பின்னாடி இருக்கிற ஃபீலிங்ஸை பாருங்கள். அதுதான் இந்த படம் சொல்ல வந்த கருத்து. அந்த சொல்ல வந்த இடத்துல இந்த மாதிரியான நெகட்டிவாக இருக்கிற இந்த சில விஷயங்களெல்லாம் இவங்க தவிர்த்துருக்கணும், ஆக்சுவலாக தவிர்த்துருக்கணும். இந்த படம் சொல்ல வந்த கண்டென்ட் நல்ல கண்டென்ட் தான். ஸோ மேபி எல்லாருக்குமே ஒரு அந்த கண்டென்ட்லேயே கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். அஜித் படத்தில் சொன்ன மாதிரி தானே, நோ மீன்ஸ் நோ தானே, நோ மீன்ஸ் நோ, அவ்வளோதான் எனக்கு இது. ஆனால் அந்த படத்தில் அதை சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவரோட எக்ஸுக்கிட்ட போயிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார், என்னை எதுக்கு ரிஜெக்ட் பண்ண, ஒரு ரீசன் சொல்லு, என்னை ரிஜெக்ட். அது எனக்கு என்னதான் எத்தனை ஜென்சியை சமாதானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. இங்கே யாருமே சமாதானப்படுத்தவில்லை. இதுதான் என்னோட பாயிண்ட், இதை நான் சொல்ல வரேன், இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம் எனக்கு பிரதீப் ரங்கநாதன்கிட்டையும் பிடிச்சிருந்தது. அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் போல இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ஆனர் கில்லிங் நடந்தது. இது இந்த மாதிரியான ஆன்டி கிளைமேக்ஸ் விஷயங்களை வந்து பாக்யராஜ் நிறைய எடுத்திருக்கார். நம்ம பார்த்தனாலே தெரியும், ஒரு சில படங்கள் நிறைய ஆன்டி. இந்த படங்களோட சாயலில் தான் பூவை உனக்காகவும் இருக்கும், விஜய் அவர் நடித்த படம், வைக்காம படம், இந்த மாதிரி பண்ணலாம். அதேமாதிரி ரொம்ப நெகட்டிவாக எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து எப்படி ஒரு பொண்ணுக்கு நோ மீன்ஸ் நோவோ அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு நோ மீன்ஸ் நோ தான். அவன் வந்து உன் ஃபீலிங்ஸில் வாழ்ந்துட்டு போகிறான், நீ எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும், அது அவனோட விருப்பம் தானே. உன் விருப்பத்துக்கு அவனுக்கு எல்லாமே இலகுவோ பண்ணிட்டான். அது எப்படின்னு தோணுச்சுன்னா படத்தை ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இவ்வளோ ஒரு ஆனர் கில்லிங் மைண்டில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு டைலாக் சொன்னோடனே மாறிடுவான்றது என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ உங்கள் எல்லாரோட ஒப்பீனியன் அந்த ஃபிலிம் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் யார் வேணால் அடிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு இவங்க மூவியில் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து டபுள் மீனிங் நிறைய டைலாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது ஃபேமிலிக்குரிய படம்னா இல்லை, ஏன்னா இட்ஸ் யூஏ சர்டிஃபிகேட் 16+. அப்போ ஃபேமிலினா அப்படி என்ன சொல்கிறேன், 16+ன்னு சொல்லியாச்சு. வை யூ டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் கிட்ட எதுக்கு கூட்டு போறீங்க? இல்லை அது தப்பு சார். அதே மாதிரி இவங்க ஜென்சி கிட்ஸே நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் பி ஃப்ராங்க், ஜென்சி கிட்ஸ் பேசுறதே எத்தனை எக்ஸ் இருக்கு, எவ்வளோ பாடி கவுண்ட் இருக்குன்னு பேசினா இருக்கானுங்க. கரெக்டா இல்லையா? இல்லை கரெக்ட் இல்லை தான், இல்லை சொல்ல. பட் இட்ஸ் கெட்டிங் நார்மலைசிங், இல்லை அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அப்படி நார்மலைஸ் பண்றா. இப்போ நீங்க தான் எல்லா ஜென்சி கிட்ஸும்ங்கறீங்க, எல்லாம் ஏன் வருது? பிரக்யானந்த் தான் ஒரு ஜென்சி கிட்ஸ் தான். நான் டோட்டலா இந்த படத்தை இல்ல நான் தான் சொல்றேன், டோட்டலா இந்த படத்தை ஆதரிக்கிறேன்னா கேட்டா இல்ல. ஆனா இந்த படத்தை நான் எப்படி பார்க்கணும் மட்டும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்து மக்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம், அந்த காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய டிவி சேனல்ஸில் உட்காந்து பஞ்சாயத்து பேசி நிற்பாங்க. இவன் கூட ஓடி போயிட்டான், அவன் கூட அந்த ஷோஸ் பார்த்துருக்கீங்க. அப்போ நடந்ததே இல்லையா? இந்த படம் பார்த்து தான் கெட்டு போகிறானுங்களா இவனுங்க? எத்தனையோ படங்கள் அடல்ட்ஸ் ஒன்லின்னு வந்துச்சா இல்லையா? இந்த படம் பார்த்தா கண்டென்ட் வைஸ் இட்ஸ் அ யூஏ. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏ கொடுத்துருக்கிறது இன்னும் பெட்டர். பிகாஸ் வல்காரிட்டி சீன்ஸ், அதாவது டைலாக்ஸை தாண்டி சீன்ஸாக எதுவுமே இல்லை உனக்கு. ஏதோ செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கா சீன்ஸில் கிடையாது. ஆனால் கன்ஃபார்மாக இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் தாராளமாக. ஏன்னா நான் தேட்டரில் என் பக்கத்துலேயே பார்த்தவங்களே ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, குழந்தைங்களோட வந்திருந்தாங்க. அண்ட் தென் கப்பலில் வந்தவங்களே இது என்ன படம், இதுக்கு ஏன் கூட்டின்னு வந்த அப்படிங்கிற வார்த்தைகளும் காது பட கேட்க தான் செஞ்சுது. ஸோ இந்த படத்தை இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால் இப்படி தான் பார்த்து ஆகணும். ஸோ ஜஸ்ட் கோ ஆன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார் இப்போ வந்து அவர் சொன்ன அந்த இன்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் அது வந்து பியூராக வந்துட்டு இந்த படத்தை இப்படி தான் பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கேன், இங்கே வந்து நீ என் கருத்தை திணிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது தான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு க்யூட்டான டியூஷன் நடத்தியிருக்காரு நமக்கு. இப்போ நீங்கள் எப்படி ஏன் வந்து இந்த படத்தில் ஒரு கருத்து, எல்லா படத்துலையுமே ஒரு சொசைட்டிக்கான ஒரு கருத்து முன் வச்சு தான் எடுக்கணுமா? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு வேலிடான பாயிண்ட்டு, பட் அந்த டேரக்டரோட இன்டென்ட் வேறையாக இருக்கும் அதை அப்படிங்கிறாரு. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? டேரக்டர் அவரோட இன்டென்ட் என்னன்றதை சக்ஸஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. அதை தாண்டி அந்த கருத்து இல்லாத அந்த படத்தை எடுத்திருந்தா இது வந்து ஒரு இன்னொரு இருட்டுகரையில் முரட்டு குத்து படமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த படம் நம்ம இந்த கருத்து இல்லாமல் வந்த படம் தான் அது. அதுக்கும் இதுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த கருத்து இருக்குது, அவ்வளவுதான். ஓகே. ஆனால் இதில் பெரிய பிரச்சனை இதோட ஸ்டோரி லைன், இது சொல்லக்கூடிய கருத்து.
இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. இந்த வர முதல்ல சினிமா என்டர்டெயின் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்முங்கிறத முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். இப்போ இவங்க இந்த கருத்து சொல்கிறாங்க, பேசும்போது அதில் நிறைய வல்காரிட்டி வருது, இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்குல்ல. இது இப்படி அமைச்சிருக்கலாம், அது அப்படி அமைச்சிருக்கலாம், இது இப்படி சொல்லியிருக்கணும். இவங்க நினைக்கிற மாதிரியாக எடுக்கிற படங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது நிறைய படங்கள், சின்ன சின்ன படங்கள், நிறைய டேரக்டர்ஸ் மீட்லாம் போவோம். நான் நல்ல கதையை சொல்லியிருக்கேன், நல்ல கருத்து சொல்கிறேன், ஒழுக்கமாக படம் சொல்லியிருக்கேன். அந்த படங்களை இவங்க பார்க்கவே மாட்டாங்க. அந்த படத்தில் 2-3 கோடி தாண்டி போகவே இல்லை. இவங்க சொன்ன எல்லா படமும் இவங்களே போய் பார்க்க மாட்டாங்க, இவங்க ஃபேமிலியும் கூட்டு போக மாட்டாங்க. அப்படி படம் வந்ததே யாருக்கும் தெரியாது. ஒழுக்கமான படங்கள் 200 படங்கள் தமிழ்நாட்டில் வருதுன்னா வருஷம் முடியும் போது நம்ம ஜஸ்ட் ஒரு 20-25 படத்தை பற்றி தான் பேசுகிறோம். அந்த 25 படத்தில் இது 1ஆம் நம்பராக வந்து நிற்கும். அடுத்த வருஷம் 2026 ஹிட்டான படங்கள் இது வந்து நிற்கும். இதுக்கு முன்னாடியும் ட்ராகனும் அப்படி தான், அதுக்கு முன்னாடி அப்படி தான். ஸோ இவங்க எதிர்பார்க்குற படத்தை எடுக்கிறது அவன் வேலை இல்லை, அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். இப்போ இவங்க இந்த முட்டி போட்டு ஒரு வார்த்தை சொன்னால் அதனால் வந்து ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 90ஸ்ல ரேப் சீன் இல்லாத மேக்ஸிமம் படங்களை பார்க்கவே முடியாது. லைவ் ரேப் நடக்கும். இல்லை இப்போ இது வந்து இந்த கம்பேரிசனே தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் அப்பா சிகரெட் அடிச்சாரு, தண்ணி அடிச்சாருங்கிறதுக்காக நானும் சிகரெட் அடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், எங்கள் அப்பாவே அடிச்சிட்டாரு, நான் அடிக்கூடாதான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது தப்புன்னு தெரியுது, நீங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு அதை அவாய்ட் பண்ணலாம்ல. ஏன் அது வந்து அங்கே நடந்துச்சு, இங்கேயும் நடக்கட்டும். ஆக்சுவலாக சார் ஒரு படம் ஒரு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்படியோ ஒரு சினிமா வந்து ஒரு ஜென்ரேஷனை பாதிக்கும்னா கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா இன்றைக்கி சினிமா மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ணப்படுது. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் ரேப் பண்ணாங்கன்னா இங்கே நம்ம அப்பா காலத்தில் யாரையும் பிடிச்சி இழுத்து ரேப் பண்ணலை. ஆனால் இந்த காலத்தில் உள்ள ஜென்ரேஷன் அதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த படத்திலே வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு போய் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவன் இன்னொரு ஒய்ஃபை லவ் பண்ணுறதையும் அவன் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறான். எனக்கு அவன் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்றது நிறைய பேசப்படுது. அப்போ நாளைக்கு இந்த படம் பார்த்துட்டு நாளைக்கு நீ தாலி மட்டும் கட்டிட்டு அவங்க கூட ஒரு வாரம் வாழ்ந்துரு, நான் 7ஆவது நாள் வந்து நான் கூப்பிட்டு போயிடுறேன்னா இங்கே அந்த பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் இங்கே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அப்போ இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரு ஹீரோன்றனால கிளைமேக்ஸில் ஒரு ஜோடி கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் அது நடக்க போகிறது இல்லை. மோரோவர் சினிமா மூலியமாக இங்கே நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேருது, அது கண்டிப்பாக போய் பாதிக்கவும் செய்யுது. நம்ம சும்மா கடந்து போல சினிமாவை பாருங்கன்னா அப்படி இத்தனை வருஷம் கோலிவுட் வந்து சர்வே ஆயிருக்காது சினிமாவை பார்த்துருந்தா. ஆப்வியஸ்லி சினிமான்றது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் அதை தாண்டி பைசன் மாதிரி படங்கள், மாரி செல்வராஜ் மாதிரி ஆட்களோ வெற்றிமாறன் ஆட்களோ வெறும் சினிமாவை பார்த்துருந்தாங்கன்னா இங்கே நிறைய விஷயங்கள் மாறி இருக்காது. அஃப்கோர்ஸ் இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஈஸியாக அதனால வந்து அவங்களுக்கு அது பாதிக்கப்படுறதுன்றனால தான் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. தப்பு செய்கிறது தான் ஹீரோயிசமாகவே காட்டுறாங்க. அது கத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், கஞ்சாவை கடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு போகிறதுமே நாளைக்கு ஹீரோயிசமாக நார்மலைஸ் ஆச்சு. நாளைக்கு போயவனுக்காகல கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தன்னை தான் அவன் காதலிச்சான்னு தெரியாது. அது எந்த விதத்துலையும் அவளுக்கு கில்ட்டை கொடுக்காது, அவள் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுவாள். ஆனால் இதில் அந்த இடத்துல முடிய வேண்டிய படத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போய் அவளை கில்ட்டு உண்டாக்கி அவன் தன்னையே காதலிச்சிருக்கான்ற ஒரு குற்றவுணர்ச்சி உண்டாக்கி அவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஒரு திரைப்படையை மாற்றும் போது ஒரு ஹீரோயிசத்தை கொண்டாடுறதுக்கான ஒரு படமாக இது கன்வே ஆகும்போது பார்க்குறவங்களுக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கும். ஸோ ஆப்வியஸ்லி சினிமான்றது டெஃபினட்டாக பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை உண்டாகும். ஸோ பிரதர், இதுக்கு முன்னாடி நம்ம பேசின கருத்து மாதிரி நம்ம ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப சிம்பத்தி ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டுருக்கோம்ல. ஸோ அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இந்த சிம்பத்திங்கிற மேட்ரு வந்து ஆஃப் அண்ட் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தப்பான விஷயமாக தான் எனக்கு தோணுது. எப்போவுமே ஒரு சிம்பத்தி வந்து ஒருத்தர் இந்த ஜென்சிங்களுக்கோ சரி இல்லை ஒரு ரசிகர்களுக்கோ சரி இதை உண்டாக்கிக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த படத்தில் அந்த ஹீரோயினுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாக்குனது, இந்த மாதிரி லவ் டுடேலும் பண்ணது, இது பசங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதை கேட்டால் பொண்ணுங்களை பயங்கரமாக பாதிக்கும். லவ் டுடே மாதிரியான படங்கள் ரொம்ப ஈஸியாக பாதிச்சிடும். அந்த லாங் டிரைவ் போயிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு இது பேச அது ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல படம் பார்த்த யாருக்குமே அந்த பொண்ணு மேலே தப்பான ஒரு எண்ணம் வரலன்னு யாராலும் சொல்லவே முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஷார்ட் ஆகிடும். ஓ இவ வந்து போயிட்டா ஆனால் அப்படியே வந்துடுவாளா அப்படின்ற ஒரு அந்த ஆண் வர்க்கத்தோட ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அது எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்குற மாதிரியான ஒரு படம் திருப்பி ரிப்பீட்டடாக இஸ் டன் அவர் பண்ணிகிட்டே இருக்கார். இது ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம். அப்புறம் சார் பேசுகிறப்ப சொன்னார், எங்கள் தாத்தா இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், இப்போது யூடியூப்பில் போய்ட்டு ரேப்புன்னு அடித்தாலே வராது, ரெஸ்ட்ரிக்டட். எங்கள் தாத்தா 2 பொண்டாட்டி வச்சுருக்கலாம், இப்போ என்னால் 2 பொண்டாட்டி வச்சுருக்க முடியாது. ஜென்ரலாக நான் சொல்கிறேன், எங்கள் தாத்தாவுமே 2 பொண்டாட்டி வச்சுருக்கலாம், இப்போ போய் நான் வச்சுருக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. 2 பொண்டாட்டி வச்சுருந்து செருப்பால் அடிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்ம வந்து
எவாலுவேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த கருத்து இங்கே பேசக்கூடாதுன்னா அது பேசத்தான் கூடாது. சினிமா தமிழ்நாட்டில் என்ன கேட்டால் எஸ்பெஷலி நான் நிறைய தமிழ் சினிமா பார்ப்பேன். எஸ்பெஷலி தமிழ் சினிமா தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. சினிமா வந்து ஒரு ஒரு பிக்கஸ்ட் மீடியன். ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேரை ஒரே இடத்துல கூட்டி ஒரு கருத்தை பேச வைக்க முடியும். அதில் இருக்கிற கருத்தை நெகட்டிவாக பாசிட்டிவாக அவங்கள டிஸ்கஸ் பண்ண வைக்க முடியும். அது வந்து ஒரு கரெக்டான மீடியன். இந்த படத்தில் பேசின கருத்தை தாண்டி அந்த நெகட்டிவ் விஷயங்களும் இந்த படத்துக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னா அது இம்பேக்ட் தான். ஓகே, அது பெரிய இம்பேக்ட். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றேன். என்னன்னா வந்து இப்போ வெஸ்டர்னைஸ் ஆயிடுச்சு. அவர் சொன்னார் யூடியூப்பில் நீங்கள் வந்து ரேப்புன்னு தட்டிங்கன்னா வராது, பட் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கூட நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க முடியும். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் டாப் 3 சீரிஸ் பார்த்தீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன், யூஃபோரியா, இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலைஸ்டாக தான் பார்க்குறாங்க. உங்கள் குழந்தைங்களையும் பார்க்க முடியும், பேரண்டல் கைடன்ஸ் இல்லைன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு 70 கோடி செலவு பண்ணி தேட்டரில் விட்ட டியூடு மாதிரி படங்கள் தான் இந்த சொசைட்டியை கெடுத்துட்ருக்கா? ஏன் உங்கள் ஓடிடிலே இதெல்லாம் வந்துட்டு தானே இருக்குது. அதுக்கான உங்கள் கருத்து என்ன? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அவரோட இதுலேருந்தே ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். இப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி குற்ற உணர்ச்சியை பண்ணுறாங்க, உண்டாக்குற அவரோட 3 படங்கள்லையும் அது மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ அது பெண்களை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது வந்து குற்ற உணர்ச்சி இல்லை, அது ஒரு ஃபீல். அவன் வந்து குற்ற உணர்ச்சி பண்ணணும், பெண்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கல. நீங்கள் ஒரு பிரதீப் ரங்கநாதன் அந்த ஹீரோ, நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த ஸ்டோரி நடந்திருக்கு அப்படின்னா ஆஸ் அ ஃப்ரெண்ட், நான் உங்களோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபீல் பண்ணுறதை பார்த்து நான் ஃபீல் பண்ணுவேன்ல, என்னடா டேய் இவ்வளோ கஷ்டப்படுற நீ இந்த பொண்ணுக்கெலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு, அப்போ அதை தான் அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த ஹீரோயின் கிட்ட கன்வே பண்ணுறான் அவனோட கோவத்தை. நல்லா சாப்பிட்டியா, சாப்பிட்ற தானே சாப்பிட்றேன்னு அந்த கன்வே ஆகுது பார்த்தீங்களா? அது அவனை கில்ட் பண்ணல, இவனுக்கான கோவம், இவனோட எமோஷன். அது ஒரு பெண்கள் மொத்த பெண்களையும் குற்ற உணர்ச்சி பண்ணணும் அப்படின்னு அது யதார்த்தமான ஒரு ஃபீல் தானே. நான் அப்படி பண்ணால் என் ஃப்ரெண்டு அதை ஃபீல் பண்ணுவான், இவர் பண்ணாலும் இவர் ஃப்ரெண்டு, அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. அதை வாண்டடாக இன்சேஸ் பண்ணுற ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஸோ அதை தான் நான் வந்து அங்கே நான் பார்த்தேன். இப்போ எனக்கு அந்த என்னடா ஒரு பக்கத்தில் தோணுச்சு, எதுக்கு பிரதீப் ரங்கநாதன் இவ்வளோ நல்லவனாக இருக்கணும், ரொம்ப நல்லவனாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அவன் வந்து என்ன டக்குன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப தியாகமாக இருக்காரு, குழந்தைய பார்த்துக்கிறாரு. என்னடா அது கல்யாணம் ஒரே விஷயம் தான், நடக்கவே நடக்காது. எனக்கு கேட்டால் நம்மளோட ரியல் லைஃப்பில் அது நடக்காது. இப்போ நான் மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் லைஃப்பில் அப்படியா சரி நீ அவன் கூட போயிடு, அவன் ஒருனே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, 1 வாரம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க நான் கூட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக ரியல் லைஃப்பில் யாருக்குமே நடக்காது. அவ்வளோட மனப்பான்மை நமக்கு கிடையாது. படம்னு வரும்போது நம்ம என்ன வேணால் பண்ணலாம், கதை கருவை வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேவாக என்ன வேணால் பண்ணலான்ற ஒரு பிளே தான் அது. ரியாலிட்டியோடு நம்ம அண்ட் ஆல்சோ இங்கே இன்னொருத்தர் சொல்லும் போது அதே தான், எல்லாத்தையுமே நம்ம வந்து ரியாலிட்டியோட ஃபேஸ் பண்ணிக்க முடியாது. எது வேணுமோ அதுதான். நீங்கள் இந்த சொன்ன படமாக இருக்கட்டும், இப்போ இந்த டியூட்லேயே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எது நமக்கு தேவை அதை எடுத்துக்கலாம், தேவையில்லாத விட்டுற வேண்டியதான். ஸோ அதனால் நான் அதை வந்து இங்கே பிரச்சனை என்னென்னா நம்ம அதிகமாக பேசப்படுறதே இந்த நெகட்டிவான விஷயங்கள் இந்த சமூகத்தை எவ்வளோ சீக்கிரமாக இம்பேக்ட் பண்ணுதுன்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. அந்த நெகட்டிவான விஷயங்கள் இந்த படத்தில் எவ்வளோ பாசிட்டிவான கருத்துக்கள் இருக்குது, பெரியாரோட கருத்துக்கள் இருக்குது, ஃபெமினிசமோட கருத்துக்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் 100 இல்லை 200% நான் ஆதரிக்கிறேன். ஓகே, பட் ஆனால் எனக்கு அது எந்த இடத்துல ரொம்ப ஒரு கட்டத்தில் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆனதுன்னா, அந்த லிஃப்ட்டில் வர சீனும் அது தேவையில்லை. அது ஒரு நம்ம படமாக பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தோணும், சின்ன டைலாக், அதில் நிறைய பேர் கையும் தட்டியிருப்பான், நிறைய பேர் மூஞ்சும் சுழிச்சிருப்பாங்க, அது அந்த இடத்துல தேவையில்லை தானே. அது நீங்கள் எந்த இடத்துல போய் எப்படி சுற்றி வலித்து பார்த்தாலும் அதை பாதிக்கிறது யார் தெரியுமா பாதிக்கும், அந்த பொண்ணு தான் பாதிக்கும். அந்த டைலாக்கோட இம்பேக்ட் நான் சொல்கிறேன், அந்த டைலாக்கோட இம்பேக்ட் அந்த பொண்ணு தான் ஆப்வியஸ்லி மைண்டில் என்ன வரும், அந்த டைலாக் பேசுகிறப்போ, அந்த ட்ரெயினில் ப்ரப்போஸ் பண்ணுறப்போ அந்த பொண்ணு தானே நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகுது. அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்த்திருக்கலாம். இதுதான் என்னோட கருத்தாக இருக்குது. ட்ரெயினில் நடந்த அந்த சீக்வன்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்படி போயிட்டு அந்த பொண்ணை வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக ப்ரப்போஸ் பண்ணுது, ட்ரெயினில் இந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுது, அவன் திரும்பி நின்று ஷாக்காக ஏதோ சொல்லுவான்னு பார்த்தா டபுள் மீனிங்காக டைலாக் சொல்கிறான் இல்லையா? அது அவனுடைய கேரக்டரை டிசைன், அதுதான் இவனுடைய விஷயம். இருக்கிற ஜென்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ஓகேவா, நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது,
எப்படி நம்ம ஒரு ஆண் நண்பர் கூட பேசுறோமோ அதே மாதிரி பெண் நண்பர் பேசிட்டு தான் இருக்கும். அதுதான் நானும் சொல்றேன். அவன் ப்ரப்போஸ் பண்ண போறான்னு அவனுக்கு தெரியாது. அவன் அங்க நிற்கும் போது நீ என்னடி இங்க நிக்கிற இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேற யாரோ சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு தானே இருப்பான் அந்த சீன்ல. எழுத்தாளரா நீங்க பாருங்க, ரொம்ப நாங்க இருந்திருந்தேன்னா நான் என்னோட கேர்ள் பெஸ்ட் எப்படி பண்ண மாட்டேன்னு பாக்காதீங்க. கதையில இது எழுதியிருக்காரு ஒருத்தர். அந்த இடத்துல அந்த மொமெண்ட் வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுல ஃபன் எலிமெண்ட் நிறைய தான் இருந்தது. அப்ப நீ சீரியல் மட்டும் தான் பாருங்க, சீரியல் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் சொன்னது பிரதீப் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வராரு, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வராரு, ஆடியன்ஸை வந்து இது பண்ணுறாரு, ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து ஒரு பேடான ரோல் மாடல் மாதிரி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பிரதீப் ரங்கநாதன். ஈச் அண்ட் எவ்ரி பீரியட் ஈச் அண்ட் எவ்ரி ஹீரோஸ் ஹேஸ் டன் த சேம் திங். ஆமாவா இல்லையா? ரஜினி ஒரு பீரியடில் சிகரெட் போட்டது, அதை பார்த்து நிறைய பேர் சிகரெட் அது தப்பாக இல்லையா? அதுக்கப்புறமா அவர் குறைக்கணும், அரசியலாக்கப்பட்டது, அது வேறு விஷயம். இன்னும் ரீசெண்டாக சொல்ல போனால் இப்போ வரேன், ஒரு 10 years பிஃபோர் எஸ்கே என்ன பண்ணார், அவருடைய ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஸ்டாரிங் பண்ணுவார், பொண்ணை வேலை வெட்டி இல்லாமல் இருப்பார், சும்மா சுற்றுவார், வெட்டியாக சுற்றுவார், துரத்தி காதலிப்பார், எதுவுமே இருக்காது. ரெமோ என்ன இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அது என்னை பொறுத்தவரை ஒரு ஸ்கிராப் மூவி அது. அப்போ பிரதீப் என்ன பண்ணுவார், இட்ஸ் அ பிஸ்னஸ். இந்த மாதிரி அந்த ஃபீமேல் கேரக்டரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மேலோட சிம்பத்தியை பற்றிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பூவேனுக்காக அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ டேக் எக்ஸாம்பிள் விடிவியில் சிம்பு வந்து ஸ்டில் வெயிட்டிங், ஐ மீன் அந்த லவ் போனால் பூவேனுக்கு மாதிரி கேரக்டர் தான். அவன் வந்து ஜெஸ்ஸிக்காக தான் இருக்கிறான் கடைசியும். ஆனால் எத்தனை பேர் வந்து சிம்புவை சிம்பத்தி பண்ணதை விட த்ரிஷா கேரக்டரை திட்டுவாங்க அசிங்கமா, இதுனா லூஸு, பைத்தியம், சைக்கோ. அந்த கேரக்டரை யார் நெகட்டிவ் பண்ணாங்களா இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி லைனாக போகும்போது அந்த இடத்துல டேரக்டர் என்ன சொல்லுவார், இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அவரோட பாயிண்டில் எடுக்கிறாரு. அந்த கேரக்டரை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்களா, அது ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்கா, அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை தாண்டி அதை அட்ரஸ் பண்ணுறதில்ல சமுதாய சீர்கேடு. அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் சமுதாய சீர்கேடு இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போது அவங்க சொன்ன மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க ஒருத்தர். அப்படி பார்த்தா ரீசெண்ட் டைம்ஸில் மேரேஜ் ஆகுது, எங்கேயோ கூட்டின்னு போய் சாவடிச்சிடறான் புருஷனை, நடக்குதா இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்தாலும் வரும் ஃப்யூச்சரில். இட்ஸ் ஹேப்பனிங். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜென்ரலைஸ் ஆர் எதுவுமே, பட் இட்ஸ் ஹேப்பனிங். ஓகே, இந்த கருத்துக்கு இவர் பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பொலிட்டிக்கலாக நிறையா ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறவர் நீங்கள், ஓகேவா? அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக சின்ஸ் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், எஸ்கே வரைக்கும் அவர் சொல்லிட்டாரு, ஓகேவா? இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள கொண்டாடினீங்களே, இவங்களை ஏன் நீங்கள் வந்து குற்றம் சாட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. கரெக்டு தான். இப்போது எது கரெக்டுங்க நீங்கள் பண்ணுறது? இல்லை இப்போது இப்போ அவர் சொன்னார்ல, ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருந்துச்சு. சிகரெட்டை பிடிச்சி போடுறது, அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங் பண்ணுறது, அதெல்லாம் ட்ரெண்டில் இந்த மாதிரி. இப்போ வந்து டபுள் மீனிங் டைலாக்ஸ் அல்லது நேரடியான டைலாக் சொல்கிறது இப்போ ட்ரெண்டில் இருக்குது. அதுவும் போக போக சரியாகும். இன்னொன்று, அது எந்த வகையில் இம்பேக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த டைலாகுக்கெல்லாம் மக்கள் சிரிச்சிட்றாங்களோ, எல்லோரும் சிரிச்சிட்றாங்களோ, அது வந்து அது அப்படியே கடந்து போயிடுவாங்க. அது அவங்க மண்டையில் ஏறவே ஏறாது. எந்த சீன்லையோ எந்த டைலாக் பேசும்போது அவங்க ஃப்ரீஸ் ஆகி அமைதியாக உட்காடுறாங்களோ அது மட்டும் தான் இம்பாக்ட் பண்ணும். ஸோ இந்த டபுள் மீனிங் டைலாகோ அல்லது டேரெக்டாக பேசுகிறதோ அது எல்லாருமே சிரித்து கடந்து போயிடுறாங்க. அது வந்து அந்தளவுக்கு பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தாது. இன்னொன்று, இந்த படத்தில் பிரதீப் வந்து இந்த மாதிரி பண்ணுவாரா, இந்த மாதிரிலாம் பசங்க இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பூவே உனக்காக அப்போ வந்துச்சு. அந்த மாதிரி இருக்காங்க. 96 அப்போ வந்துச்சு, அந்த மாதிரி இருக்காங்க. இதில் நான் பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது, நிறைய பேருக்கு நான் புரியலன்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, பிரதீப் வந்து மமிதாவோட வெறும் லவ்வர் மட்டும் கிடையாது, அவங்க வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் லவ் பண்ணுறத, மாமா பொண்ணு லவ் பண்ணுறதை தாண்டி அதுக்கு 2 சீன் நான் அதுக்கு உதாரணமாக பார்க்குறேன். ஒன்று வந்து மொட்டை அடிக்கும் போது வந்து சமாதானப்படுத்துறது, கிட்டத்தட்ட அதே மைண்ட் செட்டில் தான் அவங்க கடைசி வரைக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சீன் வந்து இது அப்போது காமிப்பாங்க, அந்த பிரசவம் பண்ணும்போது கிட்டத்தட்ட அதே மைண்ட் செட்டில் தான் 2 பேருமே இருக்காங்க. இன்னொன்று, இந்த கேள்விக்கான விடையே அவங்க இதில் காரில் போகும்போது மமிதா கேட்பாங்க, நீ எதுக்காக இந்த மாதிரி செய்கிற அப்படின்னோடனே, பசங்க நார்மலாக செய்கிற விஷயந்தான் இது அப்படின்னு. இது வந்து ஒரு பசங்க நார்மலாக லவ் பண்ணுற பொண்ணுக்கே செய்கிறது. ஸோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது அது பிரதீப் செய்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ப்ரோ, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த பாயிண்ட்லேயும் சரி, நிறைய டெக்னிக்கலாக பேசுகிறவர் நீங்கள், ஓகேவா? இந்த படத்தில் டெக்னிக்கலாக எது வந்து ஒரு மாதிரி வாவாக இருந்துச்சு? ஏன்னா வந்து இப்போ சொல்லிட்டு இருந்தோம் இசை இளவரசன் மியூசிக், அது வந்து நிறைய பேர் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே சொல்கிற ஆடியன்ஸ் தான், ஓகேவா? நீங்கள் வந்து ராஜா சார்லேருந்து, எம்எஸ்வி சார்லேருந்தே வச்சுக்கலாமா, எம்எஸ்வி ராஜாலேருந்து
அதுக்கப்புறம் வித்யாசாகர், ஏஆர் ரமன் எல்லாரோட மியூசிக் கேட்டு இது பண்ணியிருப்பீங்க. நியூஜென் மியூசிக் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு? அதில் என்ன வருத்தம், என்ன சந்தோஷம்? இந்த படம் வந்து இவ்வளோ கருத்து விமர்சனம், மோசமான விமர்சனம் இருந்து கூட 100 கோடி ரூபாய் தொட்டுருச்சு. இதுக்கு காரணமாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரியலிட்டி இது போட்டோம். அது பிரதீப் ரங்கநாதன், அது ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷனு, அப்புறம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், இதெல்லாமே போட்டிருந்தோம். ஸோ மேஜராக 80% ஆஃப் ஓட்டு வெறும் பிரதீப் ரங்கநாதனுக்கு மட்டும்தான் வந்தது. அது கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஸ்க்ரீன் ரைட்டிங், இது ஸ்டோரி, டைரக்டர் தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தோம், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, கேஸ் செலெக்ஷனு, இது எல்லாமே போட்டிருந்தோம். செகண்ட் பிளேஸில் எது வந்ததுன்னா அது ரிலீஸ்னான டேட், ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தோம். ரெண்டாவது அதுக்கு தான் ஓட்டு விழுந்தது. ஃபஸ்ட்டு பிரதீப் ரங்கநாதன் இண்டிவிஜுவல், பிரதீப் ரங்கநாதனுக்கு மட்டும் அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு, அதுதான் 80% ஆஃப் ஓட்டு. அடுத்தது இந்த டேட்டில் அது ரிலீஸ் ஆனது, அது செகண்ட் போட்டு. தேர்டு தான் அந்த கேஸ்டிங்க்கு போட்டிருந்தாங்க. கேஸ்டிங் நல்லா ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. மற்ற எல்லாமே ரொம்ப ரேரஸ்ட் தான். ஸோ இது ஓட்டு போட்டவங்க யாருன்னா சினிமாவில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, சினிமாவை தேடி இது மாதிரி கருத்தியல் இப்போ இவங்க இருக்கிற மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அதில் இருக்காங்க, எல்லாருமே ஓட்டு போட்டுருக்காங்க. அதில் நாங்கள் பார்த்த வகையில் இந்த படத்தை, இப்போ இந்த படத்தில் இருக்க கருத்தியில் நம்ம எவ்வளோ அடித்தாலும், படத்தில் இருக்க பிரச்சனை எவ்வளோ சொன்னாலும் மேஜர் ஆஃப் ஓட்டு பிரதீப் ரங்கநாதன் முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் அடுத்தது கேஸ்டிங்கில் தான் வந்தது. இந்த டேரக்டர் ஸ்மார்ட்டாக பண்ண விஷயம் அவ்வளோ அந்த படத்தில் இவர் தான் நடிக்கணும் நிறைய பேர் மூலிமா அப்ரோச் பண்ணதாக ஒரு இன்டர்வியூ சொன்னார். அவர் நான் அப்ரோச் பண்ணேன், இல்லை நான் அவர் அவாய்ட் பண்ணால் கூட திரும்ப வந்தார். ஸோ அவருக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கு இந்த கதை பிரச்சனை உள்ள கதை தான். இதே போல் தான் பட் மட்டர் ஜாம் வந்து, நாடோடிகள் 2 கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். ஆனால் அந்த படங்களை ஏன் மக்கள் ஏற்றுக்கலாம்? அது நல்லா இல்லை, அதோட ப்ரெசன்ஸ் நல்லா இல்லை, அதோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை. அதனால் மக்கள் அதை பார்க்கவே இல்லை யாரும். இதை ஏன் அடிக்கிறாங்கன்னா இது நல்லா இருக்குது. பட் இந்த கேஸ்டிங்ல நீங்க பிரதீபை தாண்டி யார கேஸ்டிங்ல நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. சரத்குமாரோட கேஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஹீரோயினுக்கு போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அதாவது அந்த பொண்ணு எவ்வளவு செய்யணுமோ, அந்த பொண்ணு எவ்வளவு பண்ணுமோ அவ்வளவுதான் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் வேற ரிவ்யூஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ஏன் சொல்றேன்னா, இப்ப அவரோட ஆசை என்ன? அவர் வந்து இவன் நிம்மதியா வாழணும், அவளுக்கு பிடிச்சவங்களோட வாழணும்னு ஆசை. இவருக்கு என்ன? அதுதானே அவரோட ஆசை. நீ வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், அப்பதான் நான் கனடா போவேன்னு சொல்றதுக்கு அவங்க அதெல்லாம் ஒரு டவுட். ஒரே டவுட், சினிமா அதெல்லாம் தான் ஆக்சுவலா சினிமா. இப்போ நாங்க இப்போ என்னோட படம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் படத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இவர்கள் மாதிரி ஆளு தான் பிரதர்ல கூட பேசியிருக்கேன். என் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் இன்ஃபேக்ட் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா நான் ப்ளூ செட்டர் மாதிரினே கூப்பிடுவேன். தயவு செஞ்சு என் ஃபிலிம்ல வந்து ரைட்டிங்ல ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுங்க. என்ன இங்க பிரச்சனைனா, நான் எனக்கான படத்தை என் க்ரூவை வச்சு நான் ரெடி பண்ணுறேன், என்னோட சர்க்கிளை வச்சு நான் பண்ணுறேங்கிறத தாண்டி இதை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மக்களும் சரி, இதில் ரிவ்யூ பண்ணுற மக்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேனலுக்கும் தனிப்பட்ட கருத்தியல் இருக்குது. அது எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இப்போ கூலி மாதிரி படமும் இந்த மாதிரி படங்கள், இந்த படங்கள் எல்லாம் உச்சத்தில் போகும்போது பயத்தில் திட்டுறாங்களா, இல்லை கோவத்தில் திட்டுறாங்களா, இல்லை பொறாமையில் திட்டுறாங்களா? இப்போ பிரதீப் 3வது 100 அடிக்க போகிறான், இந்த படம் வரதுக்கு முன்னாடியே தெரியும். இவங்க ஃபஸ்ட்டு இந்த ரிவ்யூ சொன்னோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2-3 நாள் ஓகே இவன் 100 கோடி தொடாது போகுது இந்த படம், இந்த அளவுக்கு அடிக்கிறான்னு பார்த்தா 6-7 நாளில் ஏடா 100 கோடி வந்து அது வந்து எப்பயே வந்துருச்சுங்க அப்படின்றான். ஸோ இது ஒரு பக்கத்தில் அந்த ஆள் மேலே இருக்க மிகப்பெரிய கோவம். அது எங்கே பிரதிபலிக்குன்னா, எங்கள் போலிங்கில் அது நடந்தது. யாருக்கா இந்த படம் ஓடிச்சு அப்படின்னா, மெஜர் 80% ஓட்டு பிரதிபலிக்கு தான் போட்டிருக்கான். அப்போது அவன் தெளிவாக இருக்கான், யார் மூலியமாக எதை எடுத்தால் அது மெஜாரிட்டியாக போய் சேருமோ. இன்ஃபேக்ட் அதில் இன்னும் நிறைய வந்த கமெண்ட்ஸ் என்ன, இது பிரதீப் பண்ணலைன்னா இது லிட்டரலி ஃப்ளாப் ஆகிருக்கும். இப்போது நான் சொன்ன நாடோடி 2 மாதிரியும் பட் மட்டர் ஜாம் மாதிரியும் சரியான கேஸ்ட் பண்ணல, சரியான ப்ரொடக்ஷனில் அதில் போய் சரியான ரேஞ்சில் அது வரலன்னா அந்த படம் ஓடியே இருக்காது. அந்த படத்தை பற்றி நம்ம இவங்க உட்காந்து பேசியே இருக்க மாட்டோம். இங்கே பிரச்சனை என்னென்னா, பிரதீப் மாதிரி கரெக்டான ஒரு கேஸ்டிங் எடுத்து அதுக்கு தேவையான ஆட்களை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுனால அந்த படம் நல்லா இருந்துச்சு. நல்லா எது வந்ததுன்னா மோசமான கருத்து வந்து போச்சு. இங்கே அதான் எல்லாருக்குமே பிரச்சனை. இப்போ அந்த கருத்தை மட்டும் படத்துலேருந்து எடுத்துட்டோம். இப்போ தாலி கட்டினதுக்கப்புறம் இப்போ பூவே உனக்காக ஆரம்பித்து நிறைய பேக்ரேஜ் படங்கள் எல்லாமே ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அது நடந்து போனதுனால கோவத்தில் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த கல்யாணம் நடக்காமல் இவன் வேற ஒன்று பண்ணி அந்த பொண்ணு சேர்த்து வைக்கிறான். அது மாதிரி 100கணக்கான படம் நிறைய லாங்குவேஜ் வந்துச்சு. ஸோ அவன் வேற என்ன பண்ணுவான், அவன் எக்ஸஸாக யோசிக்கிறான். இப்போ ரைட்டிங்கில் நான் எப்படியும் வளர்ச்சி எதுனால இது மாதிரி ஏதோ ஒரு படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது. வேறு என்ன பண்ண முடியும், இவனுங்களை கற்று வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? நிறைய அது ஒரு சினிமாவில், ஒரு மாடர்ன் சினிமாவில் ஒரு வேவ், அது ஒரு படமே ப்ரொமோஷனுக்காக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வே டு நீங்கள் ஆடியன்ஸ்க்கு போயிட்டீங்களா, அது அதோட போர்ஷன் அது போயிடும். அந்த மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். இதோட நெகட்டிவ் ரிவ்யூவும் இந்த படத்தை அடிக்க முயற்சி பண்ணதான் இந்த படத்தோட மிகப்பெரிய க்ரோத்துக்கு காரணம். என்ன இப்போ இசை இளவரசனை பற்றி பேசுகிறோம் பேசலன்னா அவங்க போர்ஷன்லாம் அவ்வளவா பேசப்படலன்ற எங்க குரூப்ல. இப்போ எங்க இதுல வந்து டெக்னிக்கல் சம்பந்தமாவே அந்த படம் பேசப்படலை.
டெக்னிக்கலாக வந்து கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்கு, அது யூஸ்வலாக இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை, நல்ல படத்தை பற்றி நம்ம பேச வரல. இந்த படம் நல்லா இருக்கா, ஓகே ஏன் இது நல்லா இருக்கு அப்படி பேச வரல. இந்த படம் ஏன் மோசமாக இருக்குன்னு பேசுவோம். அப்போ நல்லா ஒருத்தர் மியூசிக் பண்ணிட்டான் அவனை பற்றி பேசி அப்படிங்கிற அருமையாக பண்ணியிருக்காங்க. வந்துட்டு நம்ம விடுதலை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும் போதே இந்த படம் வந்து கருத்தெல்லாம் சொல்லிட்டு போ, நல்ல படமாவே இருக்கட்டும், டெக்னிக்கலா எதுவுமே எனக்கு வியப்பா இல்லை, இந்த படத்தை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இந்த படம் டெக்னிக்கலாவே குப்பையா இருக்கட்டும், ஆனா எனக்கு என்டர்டைனிங்கா இருக்கு, அது ஹிட்ங்கிறீங்க. இது வந்து உங்க கருத்துலயே பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் மாறுது. இல்ல நான் அப்படி சொல்ல. ஏன்னா நல்ல கருத்து உள்ள படம் குப்பையான டெக்னிக்காலிட்டி இருந்தா ஓடக்கூடாது, குப்பையான கருத்து உள்ள படம் ஆனா டெக்னிக்காலிட்டி சுமாரா இல்ல நான் அதை சொல்லுவேன். இந்த படத்துல டெக்னிக்கலா எல்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். இந்த படத்துல என்ன இருக்கு, கேட் பூமியோட ஜியோகிராஃபி அவர் பண்ண படங்கள் நீங்க எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடி படங்கள் நேஷனல் அவார்டு வின்னர், ஓகேவா? ஸோ அந்த லெவல்ல பார்க்கும்போது ஒரு டியூட் மாதிரி படத்துக்கு வராங்க, சுற்றி ஒரு க்ரீன் மேட்டில் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து நம்ம யூஸ்வலாக போயிட்டு வர ரோட்டில் தான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே எனக்கு வாவாக ஃபீல் ஆகல. மியூசிக் ஆரே மியூசிக் தான், அது ஒரே டியூன் தான். அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சாய் அபியங்கரே வந்து அதுல 4 பாட்டு பாட்டாரு. புரியல எனக்கு அந்த பாட்டு மட்டும்தான், அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அது மட்டும் தான் எனக்கு கேட்குற மாதிரி இருந்தது. அதுவும் ஏன் ரொம்ப மனசுல நின்றுச்சுன்னா, அந்த பிஜிஎம் தான் வந்து படத்துல நிறைய டிராவல் ஆகிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் அது மாதிரி டிஃப்ரெண்ட். அப்புறம் சாருக்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். இந்த படத்துல எல்லாமே இருக்கு. நான் இந்த படத்தில் நெகட்டிவ்னே நான் எதுவுமே சொல்லலை. இந்த படத்தில் கேமரா ஒர்க்லேருந்து எடிட்டிங் ஒர்க்லேருந்து ஆக்டிங்லேருந்து கேஸ் செலெக்ஷன்லேருந்து ரைட்டிங்லேருந்து எல்லாம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு போர்ஷன் அந்த தாலி போர்ஷன் தான். அதை நானுமே ஏற்றுக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் அதனால தான் சொன்னேன் நான் ஃபேமிலியோட நானே போகலன்னு. என்னை சார்ந்த நபர்களும் போல, நானுமே போல. பட் இந்த படம் எதனால் வெறுக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக நான் போகிறேன். அந்த தாலி போர்ஷனை எடுத்துனா அது வேற ஒரு நல்ல படம் ஆகிடும். தாலி போர்ஷனை ஏன் நம்ம அந்த இடத்துல இந்த அளவுக்கு போட்டு அடிக்கணுமான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ஒரு கிறிஸ்டியன்ஸ் மோதிரத்தை மாற்றிக்கிறத பற்றி எந்த சினிமாவிலையும் பெருசாக பேசுறதில்ல. முஸ்லீம்ஸ் பண்ணுற கல்யாணத்தை பற்றி அவங்களோட இன்னும் சொல்ல போனால் ஒரு ஐயருங்களை தான் நம்ம ஹிந்துஸில் ரொம்ப விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக முஸ்லீம்ஸ் அதே மாதிரி அவங்களோட ஒரு பொருளை கூட நம்ம கழட்ட முடியாது, எடுங்கன்னு சொல்லிட முடியாது. எந்த படத்துலையுமே அந்த மதங்களை பற்றி பேசுறது இல்லைல்ல. இப்போ இதை வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணு முஸ்லீம் பையன் லவ் பண்ணுறான், அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அதை உடைங்க அப்படின்னு இந்தியாவில் பேச முடியுமா? இன்ஃபேக்ட் இந்தியாவில் இவ்வளோ பெரிய லார்ஜர் சொல்கிறேன் நான். இல்லை நான் சொல்கிறேன் ப்ரோக்ரெசிவான மூவிகள் நிறைய இருக்கு. ரொம்ப இந்த மாதிரியான நான் சொல்றது பாருங்க, நான் சொல்றது அவங்களோட மத நம்பிக்கையில கை வைக்க முடியாதுன்ற. இப்போ இல்ல 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 அப்படி கிடையாது. அந்த பிரச்சனை எங்கன்னா, நமக்கு தாலிங்கும் போது கோவம் வந்துடுதுல, அவங்களால மத்த ஒரு வேற ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை கை வைக்க முடியாது. அவங்களுக்கு ஈஸியா ஒன்று இருக்குன்னு கை வச்சுட்டு போறாங்க. இது அதனால ஏற்படுற கோவம் தான் இதுங்கிறேன். இப்போ நீங்க நம்ம முஸ்லிம்ஸை பத்தியோ கிறிஸ்டின் பண்ண கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தா நம்ம இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ ஹிந்துவிசம்ல தாலின்றது அவங்க சொல்றது நம்ம ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான். தாலிக்கு இங்க வந்து யாருக்கும் இது கொடுக்கறதுல, அதுக்கு கட்டியிருக்க பொண்ணுக்கு தான் மரியாதைன்றது நம்ம சொல்றதுல, அது நம்ம ஏத்துக்கிறோம் நம்ம சைட்ல. என்னன்னா தாலின்றது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். நீ தாலிக்குள்ள கட்டுப்பாடா இரு, இதை செய் அதை செய்யன்றதை நாமளே இன்னைக்கு ஜென்ரல் பீப்புள்ஸே யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. தாலின்றது ஒரு கட்டுப்பாடு, அது எல்லாத்தையும் சேர்க்கிற ஒரு முடிச்சு, ஒரு எல்லா சொந்தக்காரங்களையும் விஷயங்களையும் எல்லாம் சேர்க்கிற ஒரு நாட்டு, அவ்வளவுதான். அதை நம்ம புனிதமா நினைச்சுக்கிறதுன்றது ஒரு தப்பு. நான் சொல்றேன், நம்ம புனிதமா நினைச்சுக்கலாம். இதுலதான் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு கேள்வி, கூலி படம் ஒர்க் ஆயிருந்ததா? நீங்க சொன்னீங்கல்ல கூலி படம் ஒர்க் ஆயிட்டு இருந்ததா? சரி ஓகே விட்டுருங்க. ஓகே அது இல்ல இல்ல இப்ப நான் அதுவே கேக்குறேன். சேனல் பிளாக் இல்ல இல்ல இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த புனிதம்ன்ற விஷயத்தை எடுத்துருவோம். புனிதம்ன்றதுலாம் ஒன்று கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் புனிதம் அது வந்து ஒரு செட் ஆஃப் இனம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பெண்ணினம். அவங்கள நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டுப்பாடா வைக்கிறதுக்கு தான் அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே கிடையாதுங்க. இந்த ஃபெமினிசம் பேசுறாங்க மோஸ்ட்லி. பெண்கள் அனைவரும் புனிதமானவர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல இருந்தே முதல்ல நீங்க வெளியே வாங்க. பாருங்க, தாலி கட்டிட்டு பத்திரமா இருக்கிற பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு மனுஷன் போராடுறான்ல. இன்னும் சொல்ல போனா ஆம்பளைங்களை தான் அதுக்குள்ள மாற்றாங்களே தவிர பெண்கள் மாற்றது இல்ல. அது டோட்டலாவே அதை வந்து நீங்க மாத்தி கொண்டு போறீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமே பெண்கள் அதுக்குள்ள அடைச்சிடறாங்க. பெண்கள் பாவம், பெண்கள் ஒரு வீட்லயே ஆம்பளை பற கஷ்டப்படுறீங்க. ஆம்பளை வெளியில போய் ஒரு நாள் பாடுபடுறான். அவனை பத்தி பெண்கள் பாவம் தாலிக்குள்ள அடிச்சிட்டாங்க, மகத்துக்குள்ள அடிச்சாங்க, ஸ்பிரிச்சுவல் அடிச்சிட்டாங்க, அதை அடிச்சிட்டாங்க, இதை அடிச்சிட்டாங்க. நான் ஓப்பனா கேட்கிறேன்,
இப்போ இவ்வளோ காலமாக நம்ம பாட்டம் போட்டு இவன் எல்லாமே ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறது, பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்காம பொண்டாட்டி பிடிக்கல விட்டு போயிடுறது, ஒரு பொண்ணை விரும்புகிறான் அவளை விட்டு போயிரு, அவனுக்கு பேர் நம்ம பொறுக்கின்னு வச்சிருந்தோம். இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான், அவன் வேற ஒரு பொண்ணுட்டு போகிறான், அவன் பேர் பொறுக்கி. ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கான், ஒரு பொண்ணு அந்த பொண்டாட்டி விட்டுட்டு போறான்னா அவன் வந்து கையால் ஆகுது ஏதோ ஒரு இது வச்சிருந்தோம். இப்போ அதை மாற்றி பெண்கள் பண்றாங்க. இல்ல அதாவது கல்யாணம் பண்ணிட்டா பொண்ணு விட்டு போயிரு, அது வந்து பெண் சுதந்திரம். லவ் பண்ற பொண்ணு விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட அது வந்து அவங்களுக்கு உரிமை. இப்போ என்ன போச்சுன்னா ஆம்பளை பண்ணும்போது பொறுக்கித்தனமோ ரவுடி புறமுகத்தனமா இருந்தது, பெண்கள் பண்ணும்போது அவங்க உரிமைங்க. அவங்க வந்து லவ் பண்றாங்க இஷ்டம் போல இருப்பாங்க, கல்யாணம் பண்றாங்க இஷ்டம் போல இருப்பாங்க. அதுவும் அப்போ பெண்கள் பண்ணும்போது உரிமையா இருக்குது, ஆண்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏன் கொடுமையா தெரியுது? ஏன் அவன் ஐயோக்கு என்ன பாக்குறீங்க? இவ்வளவு காலமா அவன் லீடிங்லன்னா இப்போ அப்படியே கொஞ்சம் மாறுது. ஏன் நீங்க அவனை கெட்டவனா பார்த்த பெண்கள் புனிதமாயிட்ட பெண்களுக்கு எல்லாம் செஞ்சணும். பெண்ணு பண்ணாலும் ஆம்பளை பண்ணாலும் தப்பு தான். இவன் பண்ணாலும் தப்பு, அவன் பண்ணாலும் தப்பு, இவன் பண்ணாலும் சரி, அவன் பண்ணாலும் சரி. இங்க அந்த கருத்தியலை விட்டுட்டு சினிமா ஏன் ஹிட் ஆச்சு அதை தான் பேசும்போது இது யார் பண்ணாலும் தப்பு சொன்ன விஷயங்கள் இல்லைன்னா ஆம்பளை ஒரு விஷயம் பண்றான் அவனை நம்ம பொறுக்கின்னு சொல்றான். நம்மளுக்கே தெரியும், நம்மளே ஒத்துக்கணும் அந்த விஷயத்த. ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட இருந்து பேசிட்டு இன்னொரு பையன்கிட்ட போய் பேசினா அந்த பொண்ணு இந்த சமூகம் என்னவோ அழைச்சதுன்ற ஞாபகப்படுத்தி பேசுங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். அந்த பொண்ணு இங்கேருந்து ஒரு பையன்கிட்ட இருந்து பேசி முடிச்சுட்டு போகிறேன், நம்ம பொறுக்கின்ற வார்த்தையோட முடிச்சிடுறோம். ஆனால் பொண்ணை இந்த சமுதாயத்தில் என்னென்ற வார்த்தையெல்லாம் பேசி யூஸ் பண்ணாங்கன்ற இருக்குல்ல. நம்ம ஒன்றும் பேசாத சமூகம் இல்லையா ஆண் சமூகம், நம்ம பேச கேரக்டர் அசசினேஷன். ஒரு பொண்ணு நீங்கள் பொறுக்கி அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு ஆணை பொறுக்கின்றதை முடிஞ்சிடும். ஒரு பொண்ணை இந்த விஷயம் பண்ணால் அந்த பொண்ணை என்னன்னு சொல்லி திட்டுவாங்க இந்த சமூகம். ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுப்போமா? அந்த விஷயமே என்னன்னா அந்த பொண்ணு ஒருத்தங்கிட்ட தனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு, அவன் லவ்வரு, இவன்ற பேர் அதை பேச. இதே ஆண் பண்ணால் பொறுக்கின்னு திட்டு இந்த சமுதாயம் நீங்கள் ஏற்றி பேசுகிறீங்க. அதே அந்த பொண்ணு பண்ணால் அந்த பொண்ணை கேவலமான ஒரு வார்த்தை திட்டுற சமூகம் இது. இவ்வளோ நாள் அது ஆண்கள் பண்ணிகிட்டு இருந்தப்போ நம்ம ஆதரிச்சு தானே இருந்தோம். இப்போ பெண்கள் பண்ணும்போது மட்டும் அது நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு இந்த படத்திலேயே அவன் டாஷ் சொல்லும்போது அவன் திட்டுவான். அந்த டாஷ் என்ன நீ ஃபீல் பண்றன்னு கேட்பான். இந்த படம் சொல்ல இப்போ முன்னாடியே கூட சொன்னப்ப கூட இது வந்து ஒரு பெரிய கருத்துக்களில் பேசுகிற படம். இந்த கருத்துக்கள் கண்டிப்பாக தேவை, 100% 200% தேவை. ஆனால் இதில் எனக்கு நெகட்டிவாக பார்த்த விஷயங்கள் என்னன்னு தோணுதுன்னா, இந்த கருத்தை முன்னாடி நீ வச்சுட்டு அந்த பொண்ணை அறையணும்னு சொல்கிறதோ அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், இந்த முட்டி போடுற விஷயம் தரும். இதை பேசுகிறப்போ அது வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னு தான் என்னோட கருத்து. நீ பெரியார் என்ன பண்ணார்? பெண்களை தான் பார்த்தாரு, பெண்களை தான் உயர்த்தினார். அப்போ அந்த மாதிரி விஷயம் நீ பண்ண தேவையில்லைன்றது தான் என் கருத்து. இந்த படம் பேச வேண்டிய கருத்து. ஓகே கம்மிங் பேக் டு டியூட், நான் திருப்பி இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நிறைய கருத்து ரீதியான விஷயங்கள் பேசிட்டோம். முன்னாடி அண்ணன் வந்து பேட் கேர்ளுக்கு பண்ணணும்னு சொன்னார், அது பண்ணலை, போடவே இல்லை. இங்கே நீங்கள் பேசுறதை கட் பண்ணி அந்த டைட்டில். ஸோ இப்போ நம்ம திருப்பி கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், ஓகேவா? டியூட் ஒரு படமா? ஆமாம், பேசவே இல்லையா? அதெல்லாம் வந்தேன் நானும். ஆக்சுவலாக எனக்கு மியூசிக் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. முதல்ல அந்த இசை இளவரசன்ற டைட்டிலே வந்து ரொம்ப தப்பு. அது வந்து ஆக்சுவலாக அது இங்கே தான் எம்ஐஎஸ் ஸ்டுடியோஸில் வச்சுது, கிண்டலுக்கு கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அவரோட ரியல் டேலண்ட் என்னன்றது இனிமேல் அவருக்கே தெரியலையோ அப்படின்ற ஒரு டவுட்டு தான். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இப்போ கம்பேரிசன் போயிடுது. இப்போ இளையராஜாவோட பார்த்தலாம், ட்விட்டரில் பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் பார்த்தாலும் ஒரு பாட்டு வந்து அன்றைக்கி போட்டிருக்காங்க, அதாவது ஊரும் பிளட் வந்து கிரேட்டர் தேன் ஹோல் கேரியர் ஆஃப் ஏஆர் ரஹ்மான். அதை ட்விட்டர் போட்டாலும் பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. அன்னைக்கு ஒருத்த போட்டிருந்தானா இந்த பாட்டை வந்து இந்த பூவே செம்புவேன்னு பாட்டு வரும், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. ஊரும் பிளட்டோட அவரோட இந்த தனியாக ஒரு வெர்ஷன் போட்டிருந்தார், அதுக்கு ஈக்குவல் அந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு. அதாவது ஒரு பாட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா அந்த பாட்டை என்ஜாய் பண்ணிக்கோங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஒரு படத்துக்கு என்ன தேவை அப்படின்னு வரும்போது ஒரு பேட்டர்ன் அந்த பாட்டை போட்டு ஹிட்டான ஒரே ரீசனுக்காக டுவோர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் அதே பாட்டு, அதே பிஜிஎம், அதே வெவ்வேறு வெர்ஷனில் நிறைய மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ மாஸ்டர்லேயே வந்துட்டு ஒரு பிஜிஎம்மே வந்து சட்டிலாக நிறைய இடத்துல வேறு டோனில் வரும், ஆனால் அது நம்மளுக்கு சலிப்பை கொடுக்காது. ஆனால் இந்த படத்தில் எனக்கு
சுத்தமாக எனக்கு ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக இது தமிழில் இருக்குது டெபியூ. எனக்கு மலையாளத்தில் பல்ட்டி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அங்கேயே வந்து அவரோட சாயபனிக்கல் மியூசிக் தான். ஒரு ஆல்பம் சாங்காக கேட்குறப்போ அவரோட பொட்டென்ஷியல் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ ரீசெண்டாக காட் மோர்னு ஒரு பாட்டு, கடவுளுக்கான பாட்டுன்னு சொல்லி ஊரை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வரி கூட புரியல. அந்த பாட்டுக்கு வேறு எந்த பாட்டை வேணாலும் நீங்கள் மேட்சப் பண்ணுங்கள், அந்த பாட்டை அதை பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதே பாட்டை நீங்கள் வேறு எந்த வீடியோட கம்பேர் பண்ணுங்கள் கேவலமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாட்டுனா அதோட உண்மையாலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் அந்த லிரிக்ஸ் தான். ஒரு லிரிக்ஸ் புரியாது, சவுண்டிங் மிக்சிங் நல்லா இருக்காது. ஆனால் நான் இசை இளவரசன் இல்லை, இந்த இடத்துல வந்து அவரோட பாயிண்ட் நான் எதுக்குறேன் சில விஷயங்கள். ஏன்னா இவர் வந்து பூமர் ரைட்டர் நான் சொல்லுவேன். பூமர் ரீசன் ஏன் சொல்றேன்னா, ஏறுமன் வந்து பூஸ்லியும் அவர் பாடல்கள் வசனம் லிரிக்ஸ் புரியல, இசை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நடந்துச்சு விமர்சனம் நடந்துச்சு. ஆக்சுவலி இதுல வந்து சாயமுக்கு நான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணு நான் சொல்றேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐ செட். பட் இந்த வேர்ட் அந்த மியூசிக் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அனிருத் வந்தப்போ இது நடந்துச்சு, ஹிப்ஹாப் வரும்போதும் இது நடந்துச்சு. ஓகேவா, ஒரு பீரியடில் நடக்க தான் செய்யுது. பட் வென் கம்பேர் டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கொடுத்த அந்த ஹிட்டு வந்து ஒரு மூவியில் ஒரு ஆல்பமாக கொடுக்க முடிஞ்சதானா சாய் அதில் தோத்துட்டார் தான் நான் சொல்லுவேன். அது வந்து மனசில் எனக்கு நிற்கலை அந்த ஒரு பாட்டை தவிர. ஏன்னா ஒரே ரேஞ்சில் தான் இருந்துச்சு எல்லா சாங்குமே, அது ஒரே வாய்ஸில் போனால் எனக்கு எதுவுமே எனக்கு புரியல. பட் இந்த விமர்சனங்கள் he has to take care and to improvise பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐயா. இப்போது முதல்ல நீங்கள் மமிதா பற்றி கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து மமிதாவோட கேரக்டர் வந்து முழுக்க ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். ஷாம் சொன்ன மாதிரி நோ மீன்ஸ் நோனுங்கிறது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது. இதில் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த நோவை அவங்க கேட்காம தனக்கு கில்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அதை பிடிச்சி வச்சு சுயநலவாதியான ஒரு கேரக்டரைசேஷன், சுயநலவாதியான ஒரு கேரக்டரைசேஷன், செல்ஃபிஷான ஒரு கேரக்டரைசேஷன். அதுக்கப்புறம் இசை இளவரசனுக்கு வந்தீங்கன்னா இப்போ எம்எஸ்வி இருக்கும்போது இளையராஜா வந்து வேற ஒரு மியூசிக் கொடுத்தாரு, இளையராஜா இருக்கும்போது ஏரமன் வந்து வேற ஒரு மியூசிக் கொடுத்தாரு. ஆனால் இளையராஜா இருக்கும்போது அவரோட டேட் கிடைக்காம தேவாட்ட போனாங்க. தேவாவோட ஆரம்பகால பாடல்கள் எல்லாமே இளையராஜாவோட பாடல்கள் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தனக்குன்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்குனார். அதே மாதிரி ஏரமனோட டேட் கிடைக்காம ஹாரி ஜெயராஜ்கிட்ட போனாங்க, அவரோட ஆரம்பகால பாடல்கள் அதே மாதிரி இருக்கும். அப்புறம் மாற்றணும். இப்போ அனிருத்தோட டேட் கிடைக்காம இவர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ இவர் பூம் ஆகிட்டு இருக்காரு. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம எத்தனை பேர் அனிருத்தோட பாடல்கள் கேட்குறோம், இன்றைக்கி கேட்குறோம். அவரோட ஃபஸ்ட்டு மூவி 3-ஆக இருக்கட்டும், வணக்கம் சென்னையாக இருக்கட்டும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பாடல்கள்லாம் வந்து இந்த படம் ஓடுறதுக்கு ஒரு ப்ரமோஷன், அவ்வளோதான். அதாவது இப்போ ஆடியோ லான்ச் நடத்துறது ஒரு ப்ரமோஷன், இன்டர்வியூ கொடுக்குறது ஒரு ப்ரமோஷனுங்கிற மாதிரி இந்த பாடல்கள்லாம் வெறும் ப்ரமோஷனுக்காக மட்டும்தான் பிரச்சனைப்படுதே தவிர, இப்போ இவரோட அடுத்த படம் வரும்போது இந்த படத்தோட பாட்டு எல்லாம் மறந்துடுவாங்க. இப்போ ட்ரெண்டு போட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது காலத்துக்கு நிற்காது. ஜஸ்ட் ஒரு இப்போ ரீல்ஸ்க்கு செலிப்ரேட் பண்ணுறது தான். அது ரிப்பீட் வேல்யூவும் கிடையாது. ஸோ சாய் அபியங்கரை பற்றி பேசணும்னா இப்போ சார் சொன்ன மாதிரி தான். எம்எஸ்வி சார் இருந்தாங்க, இளையராஜா சார் வேறு டோன் போட்டாங்க. இளையராஜா சார் இருந்தாங்க, அவர் டேட் கிடைக்கலன்ட்டு தேவா சார் போட்டாங்க. ஆனால் அது நடுவில் ராஜ்குமார்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவர் நிறைய பேர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் அவர். ஆக்சுவலி ஆமாம், சூப்பரான மியூசிக் டைரக்டர். அவரோட டேட்டும் கொஞ்ச நாள் கிடைக்காம போச்சு. அப்புறம் திருப்பி தேவா சார் வந்து எலிவேட் ஆனாங்க. அந்த மாதிரி ஏஆர் ரகுமான் சார், ஹாரி ஜெயராஜ் சார், யுவன் சங்கர் ராஜா சார், ஜிவி பிரகாஷ் சார், இவங்களோட மியூசிக்லலாம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. சாய் அபியங்கரை ஏன் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா, அனிருத்தோட மியூசிக்கை அப்படியே போடுறாரு. அதனால தான் எனக்கு அனிருத் டேட் கிடைக்கல, அதனால நான் சாய் அபியங்கரை ரீப்ளேஸ்மெண்ட் மினியேச்சர் மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோதான். அனிருத் இது வந்து சாய் அபியங்கருக்கு இவங்க கொடுக்குற ஓவர் ரேட்டட், இந்த அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட்னு கொடுக்குற விஷயங்களில் சாய் அபியங்கர் வந்து ரொம்ப ஓவர் ரேட்டட். அப்படி ஒன்றும் அந்த 2 ஆல்பம் சாங் மட்டும்தான் எனக்கு அவர் பண்ணதுலேயே அந்த 2 ஆல்பம் சாங் பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த படத்தில் வந்து அந்த ஃபஸ்ட்டு சாங் அந்த சாங் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றபடி எந்த பாட்டுமே மனசுலையோ நம்ம அடுத்தடுத்து வாய் நுணுக்கிற மாதிரியான விஷயங்கள் சாய் அபியங்கர். இப்போ தேவா மாதிரியோ ஹாரி ஜெயராஜ் மாதிரியோ தனக்குன்னு தனியான ஒரு செட் பண்ண ஃபார்மேட் கொண்டு வந்தாருன்னா நிலைப்பார். இல்லாட்டி சந்திரபோஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மாதிரி அட்ட டயத்தில் 10 படம் வரும், அப்புறம் காணாம போயிடுவார். ஆக்சுவலி வந்து என்னன்னா கேமரா பற்றி நம்ம சொல்லணும். அதாவது அவர் நிக்கத் பொம்மி அப்படின்னும் போது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனேன். அவரோட ஒரு விஷுவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் போனேன். பட் என்னன்னா டியூடை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலையும்
டிஸ்டர்பாக எதுவுமே இல்லை. லைக் ஏதாவது ரொம்ப மெனக்கிட்டு பயங்கர ஒரு இதுவாகலாம் அவர் பண்ணலை. இந்த கதையோட ட்ராவல் பண்ணும் விஷுவல் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுறது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிள். லைக் ஒரு மேக்கிங் பார்த்தா கூட வந்து ரொம்ப மெனக்கிட்டு பெரிய நிறைய செட்டப்ஸாலாம் ஒரு பண்ண மாதிரி தெரியல. சிம்பிளாக லைக் இப்போ நம்ம மவுண்ட் ரோட்டில் ஷூட் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல ஒரு பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணும்போது என்ன எப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ குயிக்காக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷுவல்ஸ் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கே 48 வேணுமோ அங்கே 48, எங்கே ரேம்போ என்ன ஏதோ லைட்டிங் வைஸ் அந்த ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்தது. மரிலாமாவில் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தது ரொம்பவே அழகாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், அந்த இடத்துல ஸோ ஒரு ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பேக் டு ஊர்வசிக்கான ஒரு விஷயம் இருந்தது அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது. லைக் இப்போ நம்ம ஊர்வசி சாங்கை பார்த்தா கூட நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லாவே அது கொடுத்துருச்சு. அந்த மியூசிக்கை தாண்டியும் அந்த கேமரா நல்லா ஒர்க் ஆகிருக்கும். அதுவே நிறைய இடங்களில் நம்மளுக்கு அந்த பிளேஸ்மெண்ட். ஆமாம், ஒரு சாங் இல்லை, நீங்கள் ஒரு படம் மட்டும் இல்லாமல் ஒரு சாங் மொத்தமே நம்ம பார்க்கும்போது என்னென்னா, அந்த இடத்துல ஒரு சாங் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா விஷுவல், கோரியோ, சாங், அதோட மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட், காஸ்டியூம் எல்லாம் சேர்ந்தது தானே. இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சொன்னது நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன், என்னவோ அது கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி லைனுக்கு இந்த இவ்வளோ தான், இதை தாண்டி இது ஒன்றும் பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு பயங்கர ஹை விஷுவல் சங்கர் படம் மாதிரியோ இல்லை மாதிரி சொல்லுமா ஃபீலிங்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியல் மூவி. அந்த ஸ்கேலுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அது அப்படியே த்ரூ அவுட் ட்ராவல் ஆகிருக்கு. இங்கே ஏன் இவர் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, டேரக்டர் யாரோட அசிஸ்டண்ட்டு? சுதா கங்கரா. இவர் எந்த டீமு? அவ்வளோதான். இஸ் அ ஜஸ்ட் அ பிஸ்னஸ் வேல்யூ, அவ்வளோதான். மார்க்கெட்டிங். இப்போ எப்படி பிரதீப்பை வந்து ஒரு புல்லிங், க்ரௌட் புல்லிங்க்கோ பிஸ்னஸ்க்கும் இது க்ரௌட் புல்லிங், அவ்வளோதான். நீ வேற ஒரு கேமராமேனையும் இது போட்ட தே ஈச் டீம். இப்போ நம்ம வந்து ஸ்காட்ச் சூப்பராஜ் ஏன் ரைட்டான பாயிண்ட்னாச்சு, நீங்க ஒத்துப்பீங்க இதை. மணிரத்னம்னால தான் தக் லைஃப்ல அவ்வளோ பேர் வந்து மணிரத்னம்டா அப்படின்னு போய் உட்கார்ந்தீங்க. நிக்கேத் பொம்மினால தான் அவர் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சாரு, சூரரை போட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு போனாரு. இதே இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கீர்த்திசுரன்ங்கிற ஃப்ரெஷ் டேரக்டருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான இல்லை சார். அதான் சார், இப்போ நீ அதான் ப்ரோ, நீங்கள் மணிரத்னம் பண்ணாலும் டிஃபால்ட்டாக பிசி ஸ்ரீராம் வருவார் ஒரு பீரியட்ல. அந்த மாதிரி சொல்றேன். ஹைப்புக்கு ஏன் வந்து அவர் டிசப்பாயிண்ட் ஆனாரு? அதுதான் க்ரௌட் புல்லிங், அவ்வளோதான். க்ரௌட் புல்லிங் வந்து நீங்க கேமரா ஆஸ்பெக்ட்ல, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல வைக்கும்போது க்ரௌட் புல்லிங், நீங்க பிரதீப் வச்சீங்கன்னா க்ரௌட் புல்லிங் கரெக்ட். நிக்கேத் பூமிக்காக யார் வராங்க? டெக்னீஷியன் வருவான். இட்ஸ் நாட் தி க்ரௌட். அதுதான் நான் சொல்றேன். see, அது வந்து ஒரு வேல்யூ ஏறுதுல, அந்த நேம் ஏறுதுல. அதுதான் சொல்றேன். அதுக்கான அவுட்புட் இருக்கணும்ல. அந்த அவுட்புட் கூடிய அந்த கண்டென்ட் இல்லையாங்க. கண்டென்ட் இல்லனா நீ எதுக்கு டெக்னிக்கல் டீம் போடுற? அதுதான் பிசினஸ். யோ, அதுதான் ஏன் பிசினஸ். இந்த படத்தை ஏறமானுக்கு இளையராஜாவுக்கு அதுதான் ஏன் பிசினஸ். அடுத்த மச்சான் போட வச்சு காப்பிரைட் வாங்கி இருக்காரு. அது வேற. அதுதான் பிசினஸ். கடந்து போனா ஓகே. திருப்பி கமிங் பேக் டு டியூட், ஓவராலா ஃபைனல் ஒன் வேர்ட். ஃபைனல் ஒன் வேர்ட். ஒன் லைன் அபௌட் டியூட். உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? இதுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற போகுது பிரதீப் ஜர்னி? ஒன் லைன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா நான் பார்த்தேன்னா, ஒர்த் வாட் ஐ பே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நோ மோர். ஓகே. ஸோ பிரதீப் ரங்கநாதனுக்கு என் சைட்லேருந்து நான் பார்க்குறேன்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு அவரை டிவோட் பண்ணுற அளவுக்குலாம் பசங்க, ஜென்சி பசங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கரெக்டாக வழி நடத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை அவருக்கு இந்த 3 படத்துலேயே வந்துருச்சு. விஜய் அஜித்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இவருக்கு இந்த சீக்கிரமாகவே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான நான் சொன்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களில் அப்பார்ட் பண்ணிட்டு தட்டி விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக அவரால் போய் கொண்டு சேர்க்க முடியும். டிசப்பாயிண்ட் ஆன விஷயங்களே நான் இப்போ நான் சொல்லிட்டேன், இது எனக்கு டிசப்பாயிண்டாக இருந்த விஷயங்கள். அந்த கருத்துக்கு பின்னாடி இது ஒளிஞ்சிருக்க வேண்டாம், அவ்வளோதான் என்னோட கருத்து. அதுதான். நல்ல மூவி தான், பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதனோட அந்த ஒரு புல்லிங் இருக்குல்ல, அதை அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணார்னா சூப்பர். ஏன்னா இங்கே தமிழ்நாடே ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பாக மாறிட்டு இருக்கிற ஒரு காலம். அதுக்காக சொல்கிறேன். ரைட். ஒன் லைன். படம் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிரதீப்போட ப்ரெசன்ஸும் ஸ்க்ரீன் ப்ளேவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்காக தான் என்ன படத்தை பார்த்தது. இன்றைக்கி தமிழில் நிறைய படங்கள் வரதில்லை, அது மீன் ஓடுறதில்லை. அதுக்கு நம்ம எங்கே என்னென்னவோ தேடி பார்க்குறோம். பட் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்களும், இப்போது தலைவன் தலை மாதிரி படங்களும், இந்த மாதிரி படங்கள் தான் போகுது. இப்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்போது இது மோசமான ஒரு கருத்தை சொல்லிவிடுது, ஆனால் படம் நல்லா இருந்தது அப்படின்னு நல்ல கருத்துக்களை சொல்கிற படங்கள் ஓடுறதும் இல்லை. இப்போ நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம என்ன படம் எடுக்கிறதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணோம்னா ஒரு கிராஜுவலான சில படங்கள் தான் வருது. அதில் இந்த படம் நிறைய பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகிடுது. ஸோ
ஸோ எனக்கு இந்த படம் ரைட்டிங்காக ரொம்ப பிடிச்சி, ரைட்டிங் ஆக்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அந்த ஒரு சின்ன கருத்தியலை தவிர ஸோ நான் நினச்ச மாதிரி இந்த அவரோட 3 படங்களுமே நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மாட்டினா ஒரு அடுத்த லிங்க்கில் தான் மாட்டுவார். இவங்க சொல்கிறது எல்லா எலமெண்ட்டும் அதில் இருந்ததுன்னா மேபி அவர் அதில் மாட்டுவார். இல்லாமல் இதே ஃப்ளோவில் போனார்னா அவரோட அடுத்த படங்களும் அடுத்தது 100 அப்படி தான் போகும். ஏன்னா அவரோட சக்ஸஸ் ரேஷியோவே அவர் இப்படி தான் செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இவங்க என்னதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ, எதெல்லாம் உதவாது, எதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க ஸ்ட்ரக்சராகவே வச்சுருக்கிறாங்க. இதுதான் இவங்களுக்கு பிடிக்குது, இதை சொன்னது அது ஒரு குட் லவ் டுடேலே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அதில் இந்த ஸ்ட்ரக்சர் தான் மக்களுக்கு பிடிக்குது, இதை விரும்புகிறான். ஸோ அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவாக இருக்குன்னா, ஒரு நல்ல விஷயத்த மாடர்ன் சினிமாவில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறது. அது நீங்கள் லவ் டுடேயில் பார்த்தினாலும் சரி, ட்ராகனில் பார்த்தாலும் எதாவது பார்த்தாலும் சரி, மாடர்னான சினிமா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நல்லவன் ஆகிடுவான். இந்த 3 சினிமாவிலே அது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. அதுதான் ஒரு கோரே. நீங்கள் அடுத்த படத்தில் கூட பாருங்க எடுத்துகிட்டு அந்த ஒர்க் என்மே அடுத்த ஒர்க்கில் இருக்குமாங்கிறது டவுட். ஏன்னா அது அந்த டேரக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து இவரோ ஏஜ்காரங்கிட்ட பண்ணதுனால இது தெளிவாக இருக்காது. நான் மாடர்ன் சினிமா கொடுப்பேன், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்ன் சினிமா கொடுப்பேன், ஆனால் நல்லவனாக இருப்பான் ஹீரோ. அதை அவர் மாற்றிக்கவே மாட்டார் எனக்கு தெரிஞ்ச அடுத்த படங்களை கூட. பிரதீப்போட கெரியர் அப்படின்னு கம்பேர் பண்ணால் எல்லா ஹீரோஸுமே ஆரம்ப காலத்தில் ஒரு 4-5 படங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் ஆப்வியஸ்லி அவங்க போக போக ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கு அது போர் அடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வேறு படங்கள் கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஸோ பிரதீப்போட இந்த படத்துலேயே வந்துட்டு எனக்கு பிரதீப்போட ஆக்டிங் எல்லாரும் சொல்லும்போது நல்லா இருந்தது, ஓகே. பட் தொடர்ந்து ஒரே மாதிரி அதே பேட்டர்னில் நடிக்கிறது வந்துட்டு அடுத்தடுத்த படங்களை ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி அவர் சொன்ன மாதிரி க்ரௌட் புல்லிங்கிறது ஒரு 3 படத்துலேயே கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவருக்கு அது நடந்திருக்கு. மோரோவர் ஒரு டேரக்டராகவும் ஒரு ஹீரோவாகவும் ஒரு பெரிய இடத்துல அவர் ஆப்வியஸ்லி முன்னாடி போய் சேர்ந்தார். ஸோ இதுக்கு அடுத்த படங்கள் அவர் சூஸ் பண்ணுற அந்த ஸ்கிரிப்டும் இருக்கட்டும், அவர் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறான்ற விஷயமும் இருக்கட்டும், அது ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் எல்லைக்கே விட்டுருவோம், அதை மறந்துடுவோம். அதை தாண்டி இனி வர போகிற படங்கள் அது எப்படி பண்ண போகிறான்றது தான். பட் டியூட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த கருத்தல் விஷயத்தில் வந்துட்டு அதை சரி பண்ணியிருந்தால் மேபி இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாறி இருக்கும். ஆப்வியஸ்லி எனக்கு இந்த படம் பிடிக்கல. அது எபோவ் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் அப்படின்றதுனால எனக்கு பிடிக்கல. ஆப்வியஸ்லி அதை தாண்டி இந்த படத்தில் பார்க்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை, தேட்டரில் போய் பார்க்கணும்னு இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ஓடிடியில் வந்தால் கூட ஓட்டி பார்க்குற ஒரு படம் தான் டியூடு. நல்ல ஒரு கருத்து சொல்கிற ஜென்சி கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம். பிரதீப் ரங்கநாதன் வந்து அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை தாண்டி அவருக்குள்ளார வந்திருக்கு. அவருக்கு இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அடுத்தடுத்த படங்களில் இந்த மாதிரியான சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள் அல்லது இந்த டபுள் மீனிங் டைலாக்ஸு அதெல்லாம் இல்லாமல் நல்ல இந்த ஸ்டாக்கிங்கெல்லாம் தாண்டி ஒரு நல்ல சமூக ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் கதையையும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டையும் செலக்ட் பண்ணார்னா நல்லாயிருக்கும். ட்ராகனில் வந்து ஒரு சிகரெட் சீன் ஒன்று பண்ணியிருப்பார்ல, அந்த சீனை வந்து படத்தில் பார்க்கும்போதே ஒன்று யோசித்தேன், இதை நிறைய பேர் பண்ணிடுவானுங்க இதே மாதிரின்னு நினச்ச மாதிரியே பண்ணாங்க. நிறைய ரீல்ஸில் அதை பார்க்க முடிஞ்சுது, அந்த மாதிரி பண்ணுறது நிறைய பேர் பண்ணாங்க. இப்போ ஃபோன் பண்ணுறாங்க அதே மாதிரி. ஓகே, இப்போ சிகரெட் அது பண்ணிட்டார்ல, இப்போ இந்த படத்தில் என்னன்னு பார்த்தா அதேல ஒரு சீன் இருக்குது. அதே சிகரெட் பிடிக்காதுன்னு அந்த பொண்ணு ஹீரோயின் தட்டி விடுறாங்க. சிகரெட் பிடிக்கணும்னு உனக்கு தோணுச்சா, ஒரு சாக்லேட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா அவர் சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டான விஷயம். நானுமே அதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த படத்தில் அவருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குன்றது எங்கே காமிச்சிருப்பாருன்னா, அந்த படத்தில் அந்த ஒரு இடத்துல மட்டும் சிகரெட் பிடிப்பார், மற்ற எல்லா இடத்துலையுமே டென்ஷன் ஆகிறப்ப சாக்லேட் தான் சாப்பிட்ருப்பார். அது எத்தனை பேர் நம்ம நோட் பண்ணோம் தெரியல. அதில் ரொம்ப சூப்பரான விஷயம். ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே சாக்லேட் தான் சாப்பிட்ருவார். ரொம்ப சூப்பரான விஷயம். அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே எனக்கு பிடிச்சது. எல்லாருக்கும் அது விஷயம் எக்ஸாக்ட்லி அதோட ரொம்ப நல்லாவே இவர் பண்ணுறாரு எனக்கு தோணும். இல்லை எஸ்கேவை விட எனக்கு தெரிஞ்சு பிரதீப் அவர் ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு. அது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஏன் அந்த இது வந்திருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும்னா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாருங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ ஆன் அ நட்சல் ஓவரால் இந்த டிஸ்கஷன் ஒரு மணி நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அன்லக்கி தான். நிறையா கற்றுனோம், நிறையா கருத்துக்கள் சொன்னோம், நிறையா பேசினோம். ஸோ பிரதீப்போட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, தமிழ் சினிமாவோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, படமாக பார்க்கணுமா இல்லை படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணுமா அப்படின்னு நிறையா ஒப்பீனியன்ஸ், எங்களோட ஒப்பீனியன்ஸ் நாங்கள் வச்சோம். இதுக்கும் சேனலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி எனக்கு கீழே வார்னிங் போட சொன்னாங்க, அதையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்ட் டேபிளில் கண்டிப்பாக சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய்.